No, Amida Banu Madam Mulima. I got around 77 response and I really thank whoever responded. So, யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்களோ ரொம்ப நன்றி. ஒரு 77 பேர் பக்கம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தேட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஆன் தி செகண்ட் செஷன். இந்த கார்னரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியுதா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சௌரியமாக கொஞ்சம் தள்ளி இல்லை பின்னாடி போய் கூட உட்காந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை நான் இங்கே உட்காந்து பார்த்தேன், எனக்கு தெரியல. இதை கொஞ்சம் கார்னராக டில்ட் பண்ண முடியுமா? ரொம்ப நேரமாக திரும்பியெல்லாம் உட்காந்துருக்காதீங்க, கழுத்து வலிக்க போகுது. இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். So I really thank Time School management for calling me once again on addressing on student mental health, especially on academicians mental health. So எவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்க? Till what time we can take? Till 11. Okay. So we'll close. I'll finish my presentation around ஒரு 10:30. அதுக்கப்புறமா I want to have an extended discussion with you. நம்ம வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ த டாபிக் ஃபார் டுடே இஸ் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அகாடமிஷியன்ஸ் மென்டல் ஹெல்த். இது வந்து முழுக்க டைம் ஸ்கூல் டீச்சர்களுக்காகவும் டீச்சர்ஸ்க்காகவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள்லாம் ஆல்ரெடி யூ நோ ஹவு டு டீச். நீங்கள் வந்து யூ ஆர் ஆல் ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னல்ஸ், அப்படி தானே? ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் டு வாட் எவர் யூஆர் எக்ஸிஸ்டிங்லி டூயிங். அதாவது ஒரு ஆட் ஆன் ஸ்கில் மாதிரி தான் இந்த ட்ரைனிங் ஆஃப் த ட்ரைனர்ஸ் வந்து யூஸ்வலாக நடக்கும். எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இந்த மாதிரி ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ்ன்றது இருக்கும். இப்போ நாங்கள்லாம் போய் திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவோம், திடீர்னு ஏதாவது செமினார் போவோம், அந்த மாதிரி தான் இதுவும். இட்ஸ் ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ். திஸ் கண்டென்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டீச்சர்ஸ். நேற்று அனுப்பிச்ச 77 ரெஸ்பான்ஸில் 78 ரெஸ்பான்ஸ் இருந்தது. மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க? ஹவு மெனி டீச்சர்ஸ் ஆர் தேர்? ஒரு ஆவரேஜ் அப்ராக்சிமேட் நம்பர் 180. பரவாயில்ல, பாதி ரெஸ்பான்ஸ்ன்றது பெரிய விஷயம். ஸோ அதை மேஜராக ஒரு ஒரு கிளஸ்டருக்குள்ளே அதை பிரித்தோம் அப்படின்னா, நான் எப்படி கோவப்படாமல் கிளாஸ் எடுக்கிறது, கோவப்படுற ஸ்டூடெண்ட் எப்படி கோவப்படாமல் நான் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் யுவர் கொஸ்டின். இன்னொன்று வந்து கிளாஸ் ரூம் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர். கிளாஸ் ரூமில் வந்து தொந்தரவாக இருக்கிறவனை என்ன செய்ய அப்படின்றது அடுத்த கேள்வி. தொந்தரவானா பையன் பொண்ணு ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்புறம் மூணாவது காமனாக பார்க்குற ப்ராப்ளம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஸ்லோ லேர்னர்ஸை என்ன பண்ணுறது, ரொம்ப பொறுமையாக படிக்கிறேன் அமைதியாக படிக்கிறேன் அப்படின்றவங்களை என்ன பண்ணுறது. இது முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கூட கொண்டு போயிடலாம் சார். அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் நாட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் வி ஹேண்டில். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளோட வில் ஸ்டார்ட். இதுவே பெட்டராக தான் இருக்குது சார். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளோட வில் ஸ்டார்ட். எனக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா, இல்லை எனக்கு இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் ஆன் தட். ஓகே, யார் வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஸ்கஷன். நீங்கள் பேர் சொல்ல வேண்டாம், அவங்க கிளாஸு சொல்ல வேண்டாம். நீங்கள் சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக கூட அந்த கதையை சொல்ல வைக்கலாம். ஸோ அப்படியும் வி கேன் டாக் பெட்டர், வி கேன் டிஸ்க்ளோஸ். இந்த மாதிரி இல்லை பொதுவாக இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இருக்குது சார் அப்படின்னு கூட யூ கேன் சே. என் வாத்தியார் வாழ்க்கையிலே இதை என்னால் மறக்க முடியாது சார். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அப்படி எதுவுமே நடக்கலையா? இல்லை நீங்கள் சொன்னால் சார் உட்காந்தே பேசலாம். சொல்லுங்கள்.
கேட்குதா? அங்கே கேட்குதா? கேட்க மாட்டேங்குதோ? கேட்குது கேட்குது. ஓகே. ஸோ சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் சார், வெரி தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். சார் வந்து ஒரு பையனை படிக்க சொல்லியிருக்காங்க. திருப்ப 5 நிமிஷம் இடைவெளியில் திருப்ப படிக்க சொல்கிறப்போ அவன் படிக்காமல் திடீர்னு டென்ஷன் ஆகி நோட்டில் பேனை வச்சு குத்தி ஒரு கிழிக்கிற மாதிரி கிழிச்சு திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தென் he started pacifying him. இதில் என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்ரெடி யூ டிட் வாட் யூ கேன் டூ. ஏன் இப்படி பிஹேவ் பண்ண? ம் 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 அவனை ஓவர் கம் பண்ணுறதா? அவன் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு கேட்க வரீங்களா? அந்த நோட்டு தான் யாருன்னு தெரியல. இல்லை இருக்கலாம் இல்லையா? எனி அதர் வில் டேக் 2 to 3 கேஸ் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறமா போனால் நமக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். எனி அதர் கேசஸ்? இது என்ன சார் பெரிய கதை? நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சார், நீங்கள் கேளுங்க. இப்படிதான் இருக்கா? எனி அதர் ஸ்பெசிஃபிக் டு ஸ்டூடெண்ட்ஸ்? யூ கேன் ஷேர் எனி. சொல்ல விரும்புகிறீங்களா? கை தூக்குனீங்க. உட்காந்தே பேசு. இல்லை ஐ வாண்ட் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள். சார், நான் சேலத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து ஹோம்ஒர்க் எழுதலைன்னு சொல்லி 2 தடவை வார்ன் பண்ணி ஹோம்ஒர்க் எழுதிட்டு வா, இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட நான் போய் டெய்லி ஈவினிங் பேரண்ட் கூப்பிட வருவாங்க, நான் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி ஈவினிங்கும் ஹோம்ஒர்க் எழுதலை, முந்தின நாளும் ஹோம்ஒர்க் எழுதலை. நாளைக்கு எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி, அது வீக் டேஸ் தான் சார். ஆமாம், சொல்லிவிட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன், அவன் வீட்டுக்கு போயிட்டான். சாட்டர்டே சண்டே லீவு. மண்டே மார்னிங் பேரண்ட் வந்து கோஆர்டினேட்டர் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னை கூப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பையனை என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஹோம்ஒர்க் எழுதிட்டு ஏன் வரலன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் அவனை வந்து மேலே போய் தொங்குன்னு சொன்னீங்களாம், தூக்கில் தொங்க சொன்னீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறான். இல்லை அவன் திருப்பி அதே சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறான், மேலே கையை காமிக்கிறான் அப்படின்னாங்க. வீட்லேயுமே மேலே கையை காமிக்கிறான் அப்படின்னு. கோஆர்டினேட்டர் மேம் இல்லை, அவங்களுக்கு இந்த ஊர் கிடையாது, அவங்களுக்கு திருநெல்வேலி, அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்லாங் ப்ராப்ளத்தில் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பான் போல் அப்படின்னு அவங்க சமாளிச்சுட்டு, சரி மேம் அவன் ஏதோ சைக்கலாஜிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு அவனுக்கு, நீங்கள் போங்க மேம்னு அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு திருப்பி அவன் ஏன் அந்த மாதிரி அந்த வேர்டு ஏன் மேலே தூக்கில் தொங்க சொன்னேன்னு ஏன் என்னை மாட்டி விட்டான், என்ன தப்பு பண்ணிட்டேன், ஹோம்ஒர்க் தானே எழுத சொன்னேன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் சார். இன்ன வரை எனக்கு அதுக்கு விடையே தெரியல சார். see lot of cases, we'll discuss on that. இது இந்த ஜான்ரா இல்லாமல், ஏன்னா ஒரு சைடு வந்து ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது ப்ளஸ் சாரும் மேமும் பேசினதோட இன்னொரு சைடும் என்ன பார்க்குற அப்படின்னா, அஸ் எ டீச்சராகவே பெரிய பதட்ட நிலையில் தான் சார் இருக்கும். அஸ் எ டீச்சராகவே என்ன செய்யுதுன்றதுனால ஒரு சூழலுக்குள்ளே போயிடுறோம் அப்படின்றதையும் நம்ம பேசுகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனி அதர் திங்? இல்லை சார், நான் இதையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா ஆரம்பிங்க, அப்படி எதுவும் இருக்கா? எனி அதர் சென்சிட்டிவ் டாபிக்ஸ்? இல்லை எனி அதர் ஃபன்னி திங்ஸ்? எனி அதர்? அவங்க டீச்சர் குழந்தை, she can sit in front. முன்னாடி கூட அனுப்பிச்சுடு. ஃபைன். எனி அதர் ஸ்டோரி? சார், என் கிளாஸில் 1st ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு. 1st ஸ்டாண்டர்ட். அவன் எப்படின்னா, அவன் என்ன நினைக்கானோ அதை மட்டும் தான் செய்வான்.
நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எல்லாத்துலேயுமே சரி, போர்டில் எழுதி போட்டுட்டு எழுதுனா எழுத மாட்டான். ஆனால் அவனுக்கு தோணுச்சுன்னா மட்டும் எழுதுவான். இல்லைன்னா 4 மணி ஆனாலும் அவன் உட்கார்ந்த பிளேஸில் அப்படியே உட்காந்துருப்பான். இப்போ கிளாஸில் ஃப்ரெண்டில் வான்னு கூப்பிட்டா வரமாட்டான். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டான். அவனுக்கு தோணுனா, நம்ம காலையில் 10 மணிக்கு கூப்பிட்டோன்னா அவன் சாயந்தரம் 3 மணிக்கு வந்து நிற்பான். நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் இஷ்டம்தான் சார். அவன் நினச்சா அங்கே போவான் இங்கே போவான். நம்ம உட்காருன்னு என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, என் மைண்டில் தோணுனா மட்டும் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். அப்படி தான் சார் இருக்கான். சாப்பாடுமே சரி, இஷ்டம்னா சாப்பிடுவான். இல்லைன்னா எத்தனை மணி ஆனாலும் நான் பேசாமல் டியூன் பாஸ் ஓப்பன் பண்ணி உட்காருவேன். நம்ம என்ன சொன்னாலும் அவன் வந்து அதை கேட்டுக்கிற மாட்டான். இன்டர்வல் டைமில் எல்லாரும் கூடயும் சேர்ந்து போவான் சார். நமக்கு அதாவது என்னென்னா, அவனுக்கு தோணுனா போவான் சார். அவனுக்கு தோணலைன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டான். அவனோட பிளேஸில் அவன் பேசாமல் இருப்பான். நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், சரி வரல, அவன் கேட்குற மாதிரி தெரியல. அதனால் ரொம்பவும் கம்பல் பண்ண வேணான்னு விட்டுருவான். அவனுக்கு தோணுனா செய்யட்டும், இல்லைன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கான். எழுதுறான் சார். படிக்கான், நார்மலாக படிக்கிறான். ஆனால் என்னென்னா, கிளாஸையுமே கவனிக்கிறது எப்படின்னா, நினச்சா லிசன் பண்ணுவான், இல்லைன்னா வெளியே தான் நிற்பான், இல்லைன்னா பக்கத்து கிளாஸை போய் எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் கூப்பிட்டாலும் வரமாட்டான். அது வந்து எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அது எனக்கு ஓவர் ப்ரெஷர் ஆகுது. ஆமாம், ஏன்னா இருக்கிற மற்ற 29 பேரையும் பார்க்கவா, இல்லை இவன் ஒருத்தனை மட்டுமே நான் ஹேண்டில் பண்ணவான்னு தெரியலை. அவங்க அம்மாட்ட சொன்னால் அவங்க நீங்கள் தான் பார்க்கணும். நான் எத்தனை நாளாக நானும் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நானும் தனியாக கேர் பண்ணிக்கிறேன். சரி, நம்மள்ட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காங்க, சின்ன பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் பார்க்கணுன்னு தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே எனக்குமே முடியலை. அடிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாதுன்னா அது நமக்கு ஓவர் ப்ரெஷர் ஆகுது. வீட்டில் போய் என் பசங்க மேலே தான் அந்த கோவத்தை எல்லாமே நான் காமிக்கிறேன். இது எனக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லுவாங்க, சார் காலையில் நல்லா தான் சார் சாப்பிட்டு போகிறேன், இந்த ஒருத்தர் இருக்கான் சார், இவன் சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிடுறான் சார். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் பேசுகிறது ரிலேட்டடாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். வித் திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ வில் ப்ரொசீட் ஃபார்வர்ட். யாருக்காவது ஏதாவது சொல்கிறது இருந்ததுன்னா நடுவில் ஐ ஸ்டாப். ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நிறைய பேர் லாஸ்ட் டைம் கேட்டப்போ பிஎட் படித்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பிஎட்டில் நீங்கள் ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க, சைக்காலஜி அப்படின்னு ஒரு பேப்பர். ஸோ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் ஆஸ் எ டீச்சராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற எல்லா செயல்பாடுகளும் எழுதவெல்லாம் வேண்டாம், முதல்ல கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். நம்ம பண்ணுற எல்லா செயல்பாடுகளும் இட் கேன் பி லேர்ன்ட். அதை வந்து கற்றுக்க முடியும். இட் கேன் பி அன்லேர்ன்ட். அதை வந்து மறந்துடவும் நம்மளால் முடியும். இது வந்து ஃபேக்ட், இது வந்து நிஜம், இது வந்து உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து திடீர்னு ஒரு வேஷ்டி கட்டி பழகிறோம், சாரி கட்டி பழகிறோம் அப்படின்னா மொதல் நாள் கஷ்டமாக இருக்கும். ஒரு 10-15 நாள் அதை பண்ணோம்னா அது ஈஸியாகிடும். ஒரு வருஷம் அதை கட்டுறதை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறந்துடும். இன் எ சிமிலர் வே எல்லா பிஹேவியரும் இட் கேன் பி லேர்ன்ட். அட் த சேம் டைம் அதை கொஞ்ச நாள் பழகாமல் விட்டுட்டோன்னா இட் கேன் பி அன்லேர்ன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அரபி கற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறேன். ஐ எம் அ நான் முஸ்லீம். என்னால் அரபி கற்றுக்க முடியுமானா முடியும். யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்துடும். ஆனால் ஒரு 2-3 வருஷம் நான் அதை பயன்படுத்தவே இல்லைன்னா எனக்கு மறந்துடும். இப்படி தான் மூளை வேலை செய்யும். இப்போ நீங்கள்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க. ஒரு 2-3 வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் டீச்சராக வரீங்க. ஐயோ, இப்போ நான் என்னத்தான் பேசணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணுறது நமக்கு மறந்துடும். ஆனால் இவென்ச்சுவலாக அது வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் இஸ் சம் பிஹேவியர் கேன் பி லேர்ன்ட், கேன் பி அன்லேர்ன்ட். இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர்றது டு லேர்ன் சம்திங், டு அன்லேர்ன் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் வந்து என்ன எங்கள் அம்மா அப்பா பார்த்து என்ன பழகிறேன், சண்டை போட்டால் அடிக்கணும்னு பழகிறேன். ஆனால் ஸ்கூல் என்ன சொல்லுது, இல்லைடா நீ எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும், யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு ஸ்கூல் சொல்லுது. இப்போ நான் குழப்பம் அடைகிறேன். வீட்டில் என்னடானா அடிச்சுக்கிறாங்க, இவங்க என்னடானா அன்பாருன்றாங்க, நடுவில் நான் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம வில் டாக் அபவுட் த கான்சிக்வன்சஸ். இவென்ச்சுவலி த சைல்ட் ஸ்டார்ட் திங்கிங். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த பிஹேவியரை வர வைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பேர் டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்.
ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா தமிழில் சொல்லணும்னா ஊக்குவிக்கிறது, பனிஷ்மெண்ட்னா தண்டனை கொடுக்கறது. அதில் ஒரு சில வகைகள் இருக்குது. நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இப்போ there are different types of reinforcement. I will take kids. குழந்தைங்களை எக்ஸாம்பிள் எடுத்து நான் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பிஹேவியரை கிளாஸில் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் கிளாஸில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத தான் நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் அரை மணி நேரமாக 45 நிமிஷமா, இங்கே 45 minutes. 45 நிமிஷமாக அவன் அமைதியாக இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது, அப்படி தானே? சேர்ந்த மேனிக்கு ஒரு 10 நிமிஷம் அவன் அமைதியாக இருந்துட்டான் அப்படின்னா அதுவே உலக சாதனை அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கணும். தட் இஸ் த ஃபேக்ட். இப்போ அப்படி பார்க்குறோன்றப்போ நம்ம அவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். தொடர்ந்து 10 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், இல்லைன்னா தொடர்ந்து அமைதியாக இருக்கிறதா நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. வி கேன் அப்ரிஷியேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு ஆவரேஜாக படிக்கிற பையன், அவனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு பெரிய பிரியம் இருக்குது. ஆஸ் எ டீச்சராக நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்குற நிலைமையில அவன் இருக்கான். அதுதானே முதல்ல ஆஸ் எ டீச்சராக நம்ம டெவலப் பண்ணணும். அவனுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு வரணும். ஈர்ப்புன்னு நான் சொல்கிறது நாலேஜ் ரீதியாக. இவர் உண்மையிலே ஏதோ அழகாக பேசுகிறாரு, இந்த மேடம் உண்மையிலே என் மேலே அக்கறையாக தான் இருக்காங்க, அவர் நல்ல சார் தான், அவர் நல்ல மேடம் தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா? அதை தான் முதல்ல நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கும் அவனுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும். அது வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கறதுக்கு உண்டான மனநிலைமைக்கு அவன் வருவான். ஒரு சில குழந்தைய சீக்கிரமாக வந்துடும், கேக் வாக் மாதிரி ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ஒரு சில பிள்ளைய ஒரு நாள் ஆனாலும் வராது, ஒரு வருஷம் ஆனாலும் வராது. அதை நினச்சி நம்ம கவலையெல்லாம் பட வேண்டாம். இட் டேக்ஸ் சம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிடும். நம்மளே ஒரு சிலருக்கு ஒரு 10-15 தடவை சொன்னால் தான் நமக்கே புரியும். அது நமக்கே யோசிச்சு நம்மளே ஃபீல் பண்ணாத, ஓ இதுதான் சொல்ல வராங்க போல. தட் டசன்ட் மீன் தட் நமக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு அது இன்னும் புரியலை, இல்லை சொல்ல வேண்டியவங்க தெளிவாக சொல்லலைன்னு அர்த்தம். அப்படி தான் அதுக்கான அர்த்தம். ஐ ஸ்டார்ட் வித் வாட் ஐ வாஸ் சேயிங். ஒரு ஆவரேஜாக படிக்கிற பையன் உங்கள் மேலே இன்ஸ்பயர் ஆகிட்டான். இன்ஸ்பயர் ஆன படிக்கிற பையன் அவன் கொஞ்சம் ஆவரேஜ் தான் படிக்கிறான்னு தெரியுது. நீங்கள் அடுத்த வர்ற பரீட்சையில் நீ 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து பாரு பார்ப்போம், இல்லை நான் உன்ட்டு இந்த கேள்வி கேட்குறேன் நீ இதை சொல்லி பாரு பார்ப்போம். யூ வெயிட் ஃபார் இட். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண போகிறேன்னு சொல்லாதீங்க. அப்ரிசியேஷன் ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரிஷியஸ். இந்த ஆள் வாயிலேருந்து வெரி குட்னு சொல்லிட மாட்டாரா அப்படின்ற வரைக்கும் அவன் வெயிட் பண்ண. யூ கான்ட் ஜஸ்ட் டோன்ட் டைரக்ட்லி கிவ் அவே, நீ ரொம்ப நல்லா பண்ணுற, நல்லா படிக்கிறேனோ. இவங்க வாயிலேருந்து அது வந்துடாதா அப்படின்னு அவன் தவம் கிடக்கட்டும். அவரை மட்டும் சொல்லிட்டான், இவங்களை மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னையே சொல்லலை. தட் ஹேஸ் டு ஹேப்பன் ஃபார் சம் டைம். நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த பிஹேவியர். 2 மார்க் அதிகமாக வாங்கிட்டான், அவன் என்னத்தையோ ஒன்று படித்து என்னத்தையோ ஒன்று பண்ணி அவன் வாங்கிட்டான்னு வச்சுக்கலாம். அவனை ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி, நீ போன பரீட்சையோட இத்தனை மார்க் அதிகமாக வாங்கியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நீ என்ன பண்ணேன்னு தெரியல, ஆனால் நீ என்னமோ பண்ணுறது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, நீ கூட கொஞ்சம் அதே மாதிரி பண்ணு. இப்படி ஸ்பெசிஃபிக்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாராட்டித்தான் ஆகும். இப்போ இங்கே நிறைய பேர் பேரண்ட்ஸும் இருப்பீங்க இல்லையா? பேரண்ட்ஸ் வாட் யூ கேன் டூ லிட்டில் பிட் ஆஃப் ஃபிசிக்கல் கம்ஃபர்ட். தோளில் தட்டி கொடுக்கறது, கட்டி பிடிச்சிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இதுவும் பண்ணலாம். இது ஸ்கூலில் பண்ண முடியாது. ஸ்கூலில் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்னால வி கான்ட் டூ இட். ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? யூ கேன் அப்ரிஷியேட், யூ கேன் ரைட் இட் அண்ட் கிவ், இண்டிவிஜுவல் ஃபீட்பேக்காக எழுதி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தேவையான பிஹேவியரை அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வந்ததுலேருந்து நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து என்ன ஆரம்பித்தேன், நான் ரெஸ்பான்ஸ் நேற்று அமைச்சேன், எனக்கு வந்து ஒரு 70 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஜென்யூனாக தான் அதை சொல்கிறேன். எனக்கு நீங்கள் பண்ணது உதவியாக தான் இருந்தது. இப்போ நான் வந்த உடனே எதுக்கு 70 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். யாரா இவன் கிறுக்கனா இருப்பான் போல, இவன் தானே கேட்டான். இட்ஸ் வெரி சிம்பிள் காமன் சென்ஸ். ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் வித் சம்திங் விச் தே ஜென்யூன்லி took an effort. ஓகே. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, அவனுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நெகட்டிவ் அப்படின்னா சம்திங் டேக்கிங் அவுட், வெளியே எடுக்கிறது தான் நெகட்டிவ்.
ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அவனோட பிஹேவியரை ஊக்குவிக்கிறது. இப்போ நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு வச்சுக்கலாமே. இப்போ எனக்கு எழுத படிக்க நோட்டு புக்கே இல்லை சார், ஆனால் நான் நல்லா படிப்பேன். எனக்கு படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை, அதனால் என்ன படிக்க முடியல. என்கிட்ட அன்பாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க. சரி, அவங்க பேச்சை நீ கேட்காத, உனக்கு நான் நோட் புக் வாங்கி தரேன், உன் வறுமையை நான் எடுக்கிறேன், உனக்கு நான் நாலேஜ் கொடுக்குறேன். சம்திங் அ பிளாக், வி ஆர் டேக்கிங் இட் அவுட். அதை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் த பிஹேவியர் கேன் பி இன்க்ரீஸ்ட். அண்ட் தெர் இஸ் பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட்டுன்றது வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் இட் ஹேஸ் ரிஃபார்ம்ட் இன் டு சம் டிஃப்ரெண்ட் வே. ரொம்ப ஈஸியாக அப்யூஸுன்றாங்க, ரொம்ப ஈஸியாக போலீஸ் கேஸுன்றாங்க, ரொம்ப ஈஸியாக நியூஸ் பேப்பர் செய்தி ஆயிடுறோம். இந்த டீச்சர் அந்த பிரச்சனை, இந்த ஸ்டூடெண்ட்னால அந்த டீச்சருக்கு இந்த பிரச்சனைன்னு எளிமையாக செய்தி ஆயிடுது. பனிஷ்மெண்ட் விச் இஸ் நாட் ஓகே அப்படின்றது ஃபிசிக்கலி ஹேண்ட்லிங் த கிட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஓகே. இப்போ எஃபெக்டிவாக இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்னோட ஸ்டூடெண்ட்டாக கிளாஸில் இருக்காங்க, இவங்களுக்கு எனக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் எடுக்கிறப்போ இவங்களை பார்க்குறதே இல்லை, ஐ கான்டாக்டே மெயின்டைன் பண்ணுறது இல்லை. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட், இக்னோரன்ஸ். அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் இக்னோர் பண்ணுறதுனால நம்ம வேதனை அடைகிறானான்றதையும் செக் பண்ணிக்கணும். அம்மா நம்மளை இவர் பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அது வந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம பனிஷ்மெண்ட் வந்து ஏதுவான அளவில் இல்லைன்னு அர்த்தம். தெர் இஸ் அனதர் வே ஆஃப் பனிஷ்மெண்ட். யூ கேன் வெர்பலி சேயிங் தட் ஐ எம் டிஸப்பாயிண்டட் அபவுட் யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், 77 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணிங்க, குறை இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வே ஆஃப் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். கிவிங் எ பனிஷ்மெண்ட் ஆர் கிவிங் எ ஸ்டேட்மெண்ட் தட் நீங்கள் பண்ணது வந்து எனக்கு டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறது. அதுவும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, தே ஷுட் நோ யூ. சும்மா சம்மந்தமே இல்லாமல் கிளாஸ் மாற்றி விடுற போகிற டீச்சர் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு ஹலோ ஆமாம், கிளாஸ் மாற்றி விடுற டீச்சர் போய் எனக்கு நீங்கள்லாம் பண்ணுறது சங்கடமாக இருக்குன்னா நீ பாட்டுக்கு சங்கமாக இருங்க, நான் என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நோ, இட்ஸ் நாட் வேலிட். யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் கனெக்ஷன் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் தீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்றது சம்திங் டேக்கிங் ஆஃப். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் கிளாஸில். பக்கத்தில் உள்ளவன் வந்து ஒரே சந்தோஷமாக இருக்கான், அவன் வந்துட்டாலே இவன் குதியாட்டம் போடுறான் சார். யூ ரிமூவ் தம் அவுட். நீ இனிமேல் பேசினீன்னா அவனை தள்ளி உட்கார வச்சுருவேன், வேறு செக்ஷனுக்கு மாற்றி விட்டுருவேன், இல்லைன்னா வந்து பிரின்ஸிபல் சார்ட்ட அனுப்பிச்சிடுவேன். வாட் எவர் இங்கே என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ சிமிலர் திங்ஸ் யூ கேன். ரிமூவிங் த ப்ளஷரி திங்ஸ். அவனுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டியதை நீக்கிறது. இட்ஸ் அனதர் வே ஆஃப் கிவிங் எ பனிஷ்மெண்ட். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் சார் இருக்கும், ஆனால் இதெல்லாம் வேலை செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க யார்? சில நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வேலை செய்யாது, ஆனால் இதெல்லாம் பண்ணலை சார், இது எனக்கு புதுசாக இருக்குது, ஓ நான் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் அதை தான் டெக்னிக்கலாக சொல்கிறீங்க அப்படின்னும் இருக்கலாம். இட் கேன் பாசிபிள். ஏன்னா இது இவென்ச்சுவலாக நமக்கே தெரியும், நமக்கு இதை பண்ணிகிட்டு இருந்திருப்போம், நீங்கள் என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படியும் இருக்கலாம். பட் ஆனால் தீஸ் ஆர் தி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ஹவு வி கேன் improve some behavior and how we can decrease some behavior. It's a very simple equation. Last time நம்ம இதை பேசினப்போ I rushed it up. நான் வந்து அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹலோ, இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு பேசும். ஹலோ, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் சம்திங் சம்திங் இட் இம்ப்ரூவ்ஸ் த பிஹேவியர். இதை பேசுறது வந்து நம்மளை எக்ஸாம்பிளை வச்சு பேசுவோம். வேரியபிள் இன்டர்வல், ஃபிக்ஸ்டு ரேஷியோ, வேரியபிள் ரேஷியோ. நான் வந்து வேற வேலையை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஐ ஸ்டார்ட் வித் வேரியபிள் ரேஷியோ. வேரியபிள் ரேஷியோவுக்கு நீங்கள் நம்ம வந்து சூதாடுறதை ஞாபகம் வச்சுக்கலாம். சூதாட்டம்னா ரம்மி சர்க்கிள், லாட்ரி டிக்கெட், சீட்டாட்டத்தில் போட்டு காசு எடுக்கிறது, வேறு ஏதாவது இந்த தட்டுச்சீட்டில் போட்டு காசு எடுக்கிறது, திடீர்னு டிஜிட்டலில் ஏதாவது ரொட்டேட் பண்ணி, பேசிக்கலாக கேம்பிளிங். ஓகே. ஃபிக்ஸட் ரேஷியோ அப்படின்றதுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம். நீ இவ்வளோ உழைச்ச அப்படின்னா உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபிக்ஸ்டு இன்டர்வல், மாத சம்பளம்.
நீ வந்து அட்டகாசமாக வேலை பார்த்தாலும் சரி, வேலையே பார்க்கலனாலும் சரி, இதுதான் உனக்கு சம்பளம். ஓகே. அண்ட் தென் வேரியபிள் இன்டர்வல். உன்னை பார்க்குறப்பெல்லாம் நான் வந்து பாராட்டுவேன், உன்னை பார்க்குறப்பெல்லாம் நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 4 விதமான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் எங்கே வந்து உங்களோட பிஹேவியர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சம்திங் வித் வேரியபிள் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து சூதாடுறத வந்து ஏன் பிரச்சனைக்கு உண்டானது, ஏன் சூதாடுறதை விட மாட்டுறாங்க, ஏன் அடிக்ஷனை விட மாட்டுறாங்கன்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ அந்த ரிவார்டு கிடைக்கும்னே தெரியாது, எப்போ அந்த லட்டு கிடைக்கும்னே தெரியாது. இப்போ யங்கர் ஸ்பெக்ட்ரமுக்கு அந்த விஷயத்த பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது. எப்படா அந்த மெசேஜ் வரும், எப்படா அங்கேருந்து ஃபோன் வரும், எப்படா அந்த டிங்குன்னு அந்த சவுண்டு வரும் அப்படின்னு வில் வெயிட். தட் வில் கீப் அஸ் மோர் பம்ப்ட் அப், இல்லையா? இப்போ வேற இந்த ஃபிக்ஸட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக இது வந்து கவர்மெண்ட் செக்டாரை ப்ளேம் பண்ணுறதுக்காக இல்லை, ஆனால் காமன்லி வீணோ கவர்மெண்ட்டில் வேலை ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படின்னு தான் காமனாக இருக்கிற புரிதல். அது ஏன் அப்படின்னா, அவங்க வேலை பார்த்தாலும் பார்க்கலைனாலும் மாசமான சம்பளம் வந்துடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, டிசைரபிள் ரெஸ்பான்சஸை கூட்டாது. ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இது வந்து இன்னொரு டார்க் சைட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுன்னா சாகிற வரைக்கும் உனக்கு என்ன சம்பளம் வரும்ன்றது உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இட் வில் புட் யுவர் மோட்டிவேஷன் டவுன். ஒரு கிக் இருக்காது அப்படின்றதும் இந்த அனதர் ஆஸ்பெக்ட். தட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன்டர்வல். அண்ட் தென் தெர் இஸ் வேரியபிள் இன்டர்வல். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம வந்து நான் கிளாஸ் ரூமில் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டூடெண்ட் இருக்கார். லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஹீ ஷுட் வெயிட் ஃபார் யுவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நான் நீங்கள் எதிர்பார்த்தது தான் சார் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எதிர்பார்த்தது தான் மேடம் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை வெரி குட்னே சொல்லலை, ஆனால் நீங்கள் என்னை நல்லா படிக்கிறேன்னே சொல்லலை அப்படின்னு he has to wait. ஆனால் when he does or when she does, you have to point it out and verbalize and say it. இது வந்து கேட்குறதுக்கு சித்து விளையாட்டாக இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் குறையாமல் ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்ருப்பீங்க. அட்லீஸ்ட் ஐம் சேயிங், குறையாமல் எப்படி 100 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கேல்குலேட் பண்ணாலும் எப்படியும் ஒரு 100-200 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்ப்பீங்க. இமோஷ்னலாகவே நமக்கு டயர்டாகிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நம்ம மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அட் த பேக் ஆஃப் எண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஏது சொல்லியிருந்தோம், இவன்ட்ட என்ன சொன்னோம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ நடந்தது இப்போ வரைக்கும் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. சம்திங் வில் பி கீப் ஆன் ரன்னிங். அவர் ஜாப் இஸ் சம்திங் அபவ் அவர் ஹெட். கழுத்துக்கு மேலே தான் நமக்கு வேலையே, மூளைக்குள்ளே தான் நமக்கு முக்கியமான வேலை. ஸோ ஐ டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் என்னென்ன மாதிரிலாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம். இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கா, போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை விளங்கலையா? விளங்குற மாதிரி இல்லையா? ஓகேவா தானே போயிட்டுருக்கு? ஃபைன். ஒரு பிஹேவியரை கூட்டணும் அப்படின்னா யூ கேன் கிவ் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் விச் ஆஸ் வி டிஸ்கஸ்ட். அனதர் திங் வந்து யூ கேன் பி அ மாடல். இப்போ நமக்கு நிறைய ஐடியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் நம்மளை மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் கிளாஸில் 40 ஒரு 1-2 நம்மளை பார்த்து காப்பி அடித்தாலும் போதும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை நோட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. எனக்கு அந்த டீச்சர் மாதிரி இருக்கணும்னு ஆசை, எனக்கு இந்த டீச்சர் மாதிரி இருக்கணும்னு ஆசை, இந்த டீச்சரை மாதிரி மட்டும் நான் இருந்துடக்கூடாது, இப்படின்ற கான்வர்சேஷன் ஸ்டூடெண்ட் மத்தியில் நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் யாருக்காவது 2-3 பேர்த்துக்கு மாடலாக இருந்தாலே போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றது தான் இட்ஸ் எ ரியாலிட்டி. ஒருவேளை நான் நல்ல டீச்சரு, எனக்கே அது தெரியுது, நான் நல்லா தானே நடத்துகிறேன், இவனுக்கு என்னையை பார்த்து வளர்கிறதுக்கு என்ன கேடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. தட் இஸ் நாட் நீடட். கிளாஸ் ரூமில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3, ஏன்னா எப்படியும் ஒரு 5 டீச்சர் வந்து பார்க்க போகிறீங்க ஒரு கிளாஸை. 5 × ஒரு 5ன்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு 25 ஸ்டூடெண்ட் ஆச்சு. நமக்கு அவன் தான் வேணும். தெர் வில் பி ஆல்வேஸ் அவுட்லேயர்ஸ். அவுட்லேயர்ஸை வில் டிஸ்கஸ் லேட். ஓகே. அண்ட் தென் செட்டிங் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் எக்ஸ்பெக்டன்சி, நீங்கள் வந்து படிப்பு ரீதியாக அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தாண்டி நீங்கள் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதையும் நீங்கள் சொல்லணும். நீ வந்து கோவமே படாமல் அமைதியாக கேட்கணும்னு நான் விரும்புகிறேன், நீ எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேசணுன்றதுக்கு நான் விரும்புகிறேன்,
நீ என்னவா இருந்தாலும் உடனடியாக வந்து டீச்சர்கிட்ட சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நீ கொஞ்ச நேரம் வாயும் கையும் வச்சுட்டு அமைதியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். சம்திங் யூ ஹவ் டு வெரி வெரி கிளியர்லி சே டு ஹிம். நம்ம சில்லர் என்ன சொல்லுவோம், கொஞ்ச நேரம் சிவனேன்னு இருங்களேன்டா, என் உயிரை வாங்காதீங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நான் வேலைக்கு வரணுன்னே எனக்கு பிடிக்கல, உங்களை கண்டாலே எனக்கு எரிச்சலாக வருது. இதை நம்ம சொல்ல விரும்பலை. நம்ம சொல்ல விரும்புறது வேற ஒன்று. அது வெளியே வர்றது கொஞ்சம் இமோஷன்லாம் கலந்து வெளியே வந்துடும். அப்படிதானே? அண்ட் தென் பிஹேவியரல் கான்ட்ராக்ட்ஸ். இது வந்து டஸ் ஒர்க் வெரி குட் வித் ஒரு அடலசன்ட் கிட்ஸ். ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லேருந்து இது வேலை செய்யும். ஏன் அது அங்கேருந்து வேலை செய்யும் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா, நான் உண்மையிலே சின்ன பையனா இல்லை நான் பெரிய பையன்தானா? திடீர்னு வீட்டில் சின்னவேன்றானுங்க, இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டு உனக்கு இந்த அறிவு கூட இல்லையான்றாங்க. இதுக்கு நடுவில் they'll get stuck with. அவனை வந்து என்னன்னு சொல்லிக்கலாம். நான் என்னோட கிளினிக்கில் என்ன டயலாக் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உன்னை பெரிய மனுஷன் மாதிரி நடத்தணும்னு நீ நினச்ச அப்படின்னா நீ பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோ. ஸோ எஸ்பெஷலி இந்த மொபைல் ஃபோன் யூஸ்லலாம் வருவாங்க, என் பையன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ வந்து அதை ஹாஃபாக கட் பண்ணு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயன்படுத்து, பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே தாண்டாத மாதிரி பார்த்துக்க. ஏன்னா ஐடியலாக மனநலம் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டில் எது ரொம்ப முக்கியம்னா, அவங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு புரியுதா, அது ஏன் தொந்தரவுன்னு அவங்களுக்கு தெரியுதா, அதை அவங்கள மேனேஜ் பண்ணிக்க முடியுதான்னு அவங்கள தெரியப்படுத்துறது தான் ட்ரீட்மெண்ட்டே. அதுக்கு தான் மருந்து மாத்திரை கவுன்சிலிங்கு அட்மிஷனு இசிடி எல்லாம். இப்போது இந்த மாதிரி சொல்கிறோன்ற பட்சத்தில் நம்ம ஃபாலோஅப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை பண்ணுறானான்னு நம்ம பார்க்கணும். பண்ணலை அப்படின்னா we can give a warning. லாஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஓகேன்னு தான் சொல்லிட்டு போனேன், ஆனால் இந்த டைம் பார்த்தாலும் அதே டைம் தான் நீ நோண்டியிருக்க, இப்போ நான் உன்னை என்ன செய்யட்டும்? நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்றும் ஃபோனை வாங்கி இங்கேயே வச்சுக்கிறேன், நீ பாட்டுக்கு படித்து முடிச்சோன்னா வந்து வாங்கிக்க, அது பத்திரமா இங்கேயே கபோர்டில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீ வீட்டுக்கு போய் நீ கட் பண்ண ட்ரை பண்ணுறியா? தென் they will have discussions. and what அதோட தீம் எங்கே இருக்கும் அப்படின்னா, உன்னை நான் பெரிய மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ பிஹேவ் இட் லைக் an adult. அப்போ அவனுக்கு புரியும், ஓகே இவர் நம்மளை மதித்து தான் சொல்கிறாரு, இவர் நம்மகிட்ட இதுதான் எதிர்பார்க்குறாரு, இதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்கல. அதை செய்கிறப்போ we have to appreciate. we have to give alternative solutions also. நீ வந்து ஏன் வந்து வெளியே போய் விளையாடக்கூடாது, நீ வந்து ஃபோனில் பேசுகிறத விட்டு நீ ஏன் வீட்டில் பேசக்கூடாது, ஏன் யாருக்காவது வீடியோ கால் பண்ணி பேசக்கூடாது, ஜஸ்ட் பிகாஸ் அண்ட் கேமிங் ஆர் அது ஒரு குழந்தைக்கு மாறும். நான் பொதுவாக பேசுகிறதுனால இட் மே ஹாவ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ பேசிக்காக வாட் ஐம் ட்ரைங் டு சே அப்படின்னா, மேக்கிங் எ பிஹேவியரல் கான்ட்ராக்ட்ன்றது என்ன அப்படின்னா, ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக ஒரு நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்றது எழுதி வாங்கிறது நல்லது. ஒருவேளை நீ அந்த பிஹேவியரோட மீறினா எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும், ஐ கேன் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். இது வேலை செஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு கிளினிக் வர்றதுக்கு வந்து காயல்பட்டினத்துலேருந்து அஜ்மல்னு ஒரு பையன் வருவான், ரொம்ப குட்டி பையன், எவ்வளோன்னு இருப்பான். அஜ்மல் பையன் வந்து ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பெட்ஸ். ஆடு வளர்க்கணும், மீன் வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், அதை விற்கணும், அதுதான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஆசை. அவங்க அம்மா வந்து ஷீ இஸ் அ டிவோர்ஸி அண்ட் ஷீ இஸ் பிளானிங் டு கெட் ரீமேரிட். அவங்க அம்மாவுக்கு முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி 2வது திருமணத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் ஹீ காட் டிப்ரெசிவ் ஃபீச்சர்ஸ், ஒரு மாதிரி பிஹேவியரல் ப்ராப்ளம் வர, மன அழுத்தம் வர, அந்த டைமில் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, 24 மணி நேரம் மீன் வளர்க்குறதுலே இருக்கான், வெளியவே விட மாட்டான், செய்ய மாட்டான்னு, ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கான். ஸோ உட்காந்து பேசுகிறோம் செய்கிறோம். மீன் வளர்க்குறதுக்கு நீ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ வந்து காலையில் மத்தியானம் நைட்டு மட்டும் அதுக்கு சாப்பாடு போட்டால் போதும், அது பாட்டுக்கு நீந்திட்டு இருக்கும், நீ போயிட்டு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிலாம் பேசுகிறப்போ ஹி அண்டர்ஸ்டுட். அப்புறமும் ஹி வெண்ட் பேக் அண்ட் ஹி மேட் ஸ்கூல் ரிவ்யூஸ். ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் மீனை தான் பார்ப்பேன். அவன் என்ன பண்ணான்னு உட்காந்து எழுத வச்சு, சரி நான் வந்து வாரத்தில் 3 நாள் ஸ்கூலுக்கு போகிறேன், ரொம்பலாம் இல்லை, வாரத்துக்கு 3 நாள் போ, ஒரு நாள் விட்டு போ. ஆனால் அந்த 3 நாள் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ஒருவேளை நான் அந்த ரூலை மீறிட்டேன், நான் வந்து வாரம் ஃபுல்லாக லீவ் போட்டேன், அந்த கான்ட்ராக்ட் இன்னும் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் அன்னைக்கு லீவ் போடக்கூடாது, பிளாக் லீவ் மாதிரி போடக்கூடாது, அதாவது சாட்டர்டே மண்டே லீவ் போடக்கூடாது, ஏன்னா அது 3 நாள் 4 நாள் லீவ் ஆயிரும், இவனுக்கு போனால் என்ன நடக்குது எது நடக்குது ஒன்றும் தெரியாது, அப்படி போடக்கூடாது. பிரச்சனைக்கு உண்டான டீச்சர் வர கிளாஸ்க்கு வந்து நீ லீவ் போடக்கூடாது அப்படின்னே சொல்லிடணும். ஒரு சில டீச்சர்ஸுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்குது, நீ அந்த டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா அந்த டீச்சர் கிளாஸ்க்கு லீவ் போடாமல் போயிரு, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு அந்த டீச்சருக்கு பிரச்சனை இருக்குது, நீ மறுபடியும் லீவ் போட்டிங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா பிரச்சனை வரும். தென் ஹி அக்ரி, எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு.
ஒருவேளை நீ வந்து 1 மாதத்துக்கு இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அம்மாட்ட சொல்லி மீனை கொண்டு போய் குளத்துல விட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. he followed. ஸோ பனிஷ்மெண்ட்டுமே வந்து அவனுக்கு எங்கே தட்டுனா வலிக்குமோ அங்கே தட்டி தான் ஆகும். அதுக்கு நம்ம அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு தான் ஆகும். அவனுக்கு எங்கே ப்ரிக் பண்ணால் அவனுக்கு சூடு ஏறுமோ அங்கே தான் ப்ரிக் பண்ணி ஆகும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பேசணும். நம்ம பாட்டுக்கு உன்னை அடிச்சிருவேன், வச்சிருவேன், மார்க்கை குறைச்சிருவேன், இது அது இது அப்படி இப்படின்னா சொல்கிறது நல்லா இருக்கும், ஆனால் வேலை செய்யாது, டயர்டாயிடும். ஓகே. அண்ட் தென் டோக்கன் எக்கனாமி. டோக்கன் எக்கனாமினா என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு இன்னொரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பிஹேவியர் அவன்கிட்ட எதிர்பார்க்குறோம். ஒரு ஸ்டேஜில் போய் அவன் வந்து டான்ஸ் ஆடணும், இல்லை ஸ்டேஜில் போய் அவன் வந்து பேசணும்னு எதிர்பார்க்குறோம். குட்டி 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 டாஸ்க்காக அவனுக்கு கொடுக்குறோம். நீ வந்து முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை பேசு, அப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து பேசு, அப்புறம் ஃபேமிலியில் போய் பேசு, அப்புறம் டீச்சர்ஸ் முன்னாடி பேசு, அப்புறம் நீ ஸ்டேஜில் போய் பேசுன்னு சொல்கிறோம். ஒரு பிஹேவியர் அவன் பண்ண 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 அதுக்கேற்ற மாதிரியான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வி கேன் கிவ். இஃப் யூ ஆர் சம்திங் பிளானிங் பிகர் வித் த கிட், யூ கேன் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக பாரை ஏற்றிட்டே போகலாம். முதல்ல எடுத்த உடனே நீ வந்து ஸ்டேஜில் தான் போய் பேசணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வந்து இன்டைரக்ட் அஜெண்டா. பட் ஆனால் ஸ்லோலி யூ கேன் புஷ். ஒரு சில கிட்ஸ்னால அது வராது. தூக்கம் வருதா? ஓகே. அடுத்த முக்கியமான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா ஸ்கூல்லையும் நடக்குதான்னு எனக்கு தெரியல. இப்போல்லாம் ஸ்கூலில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, பார்ட்டிசிபேட்டு தான் பண்ண மாட்டானுங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படியா? நான் தப்பாக இருக்கல, நான் எம் நாட் ஃப்ரம் டீச்சிங் ஃபீல்டு. நான் ஒரு 2-3 ஸ்கூல்ஸ் போகிறேன் வெளியில். அங்கே என்னென்னா சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ ப்ரோக்ராம் நடக்குது. புக் ரீடிங் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இப்போ எந்த காலத்தில் போய் எப்படி புக் எப்படி ரீட் பண்ணுறோம், அப்படி ஒரு ப்ரோக்ராமா? என்னால் அதை வந்து யோசிக்க முடியல. அது ஆனால் கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என்ன இருந்ததுன்னா, டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு பேச்சு போட்டி இருக்கும், மிஞ்சி போனால் ஏதாவது கோல போட்டின்னு வைப்பாங்க. அதுவுமே பெருசாலாம் வச்சதில்லை. டிராயிங் காம்படிஷன் இருக்கும், இவ்வளோ தானே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது இங்கே வேறு ஏதாவது காம்படிஷன் இருக்கா? இப்போ கிறிஸ்டின் ஸ்கூல்ஸாக இருந்ததுன்னா பைபிள் ரீடிங், முஸ்லீம் ஸ்கூல்ஸாக இருந்ததுன்னா குரான் ரீடிங் காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கும். இதை தாண்டி ஓகே. ஸோ பேசிக்காக இஃப் யூ ஆர் சீயிங் சம் ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ், அதை டெபிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது நல்லது. இது என்ன சார் புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறீங்க, செய்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து வந்து நாங்கள் படிக்கிறப்போ இந்த பிரமிடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. பிரமிட்னா வந்து மனுஷங்களாம் சேர்ந்து இப்படி ஏதோ பண்ணி நின்று வச்சு அது ஒரு மலை மாதிரி கட்டி, இப்போ அதெல்லாம் பெருசாக பண்ணி நான் பார்க்குறதில்ல. இப்போ நடக்குதா? இப்போ நடக்குது. ஸ்போர்ட்ஸ் டேயில் நடக்குது. அது வந்து சும்மா இருக்கப்போ விளாண்டுருப்போம். நாங்கள் சும்மானா நான் இப்படி நில்லு, நான் வந்து ஏ, நீ வந்து பி, நீ வந்து சி அப்படிலாம் விளாண்டுருப்போம். அந்த மாதிரி அந்த டைம் லைனில் சம்திங் வில் பி ஐடென்டிஃபைட். அதை பெட்டராக டெபிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறது நல்லது. அண்ட் தென் டீச்சிங் கம்பீட்டிங் ஸ்கில்ஸ் வித்தவுட் கம்பேரிங். இது வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட so and so among you is the best teacher அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் மட்டும் என்ன, இவர் தான் பெஸ்ட் டீச்சரா, இந்த அம்மா தான் பெஸ்ட் டீச்சரா, என்னத்த உலகத்தில் இல்லாத டீச்சரோ? டீச்சிங்கிறது வந்து இட்ஸ் a வெரி சப்ஜெக்டிவ் கான்செப்ட். இப்போ வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டூபிடஸ்ட் அவார்டு ஐ ஃபீல் அப்படின்னா, நான் நிமான்ஸில் படித்தப்போ பெஸ்ட் தெரபிஸ்ட் அவார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. பெஸ்ட் தெரபிஸ்ட்னா யார் நல்லா கவுன்சிலிங் பண்ணாங்க அவங்களுக்கு அவார்டு கொடுப்போம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டூபிடஸ்ட் அவார்ட் விச் ஐ எவர் கேம் அக்ராஸ். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு சில ஸ்பெக்ட்ரமுக்கு தான் நல்லா பண்ண முடியும், இன்னொரு சில ஸ்பெக்ட்ரமுக்கு அது நல்லா பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட வந்து திடீர்னு நீங்கள் வந்து 10th சப்ஜெக்ட் சயின்ஸ் எடுங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. ஐ மே பி சவுண்ட் வெரி ஸ்டூபிட் வைல் டேக்கிங் தட் சப்ஜெக்ட். என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் வந்து வேறு. அதில் எனக்கு வருதா வரலையான்றதை நான் சொல்ல முடியும். இந்த பெஸ்ட் டீச்சர் அவார்டு அப்படின்றது வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்றது இருக்குது. தட் இஸ் வெரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஐ ஃபீல் யூ ஷுட் கெட் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஃப்ரம் தி அவார்ட் கமிட்டிஸ். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் யார் நல்ல டீச்சர், யார் கெட்ட டீச்சர். ஆஸ் எ டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்மளை ரெக்ரூட் பண்ணாங்களோ, எதுக்காக நம்ம அந்த வேலைக்கு வந்தோமோ அதை ஆத்ம திருப்தியோடு பண்ண முடியுதா அப்படின்றதான் இட்ஸ் எ வெரி பிக் ரிவார்ட். எனக்கு இதை பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குது
நான் சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் சொல்லி அவள் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றது தான் ரிவார்ட். அதுதான் பிக்கெஸ்ட் அவார்ட். வெளியே சும்மா பதக்கம் கொடுக்கறது, மெடல் போடுறது, ஃபோட்டோக்கு வேணால் நல்லாயிருக்கும். மற்றபடி இட் டஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி அதர் இம்பேக்ட். இல்லை எனக்கு அப்படி அப்ரிசியேஷன் வேணும்னா அது இவென்ச்சுவலாக வில் ஃபால். அப்படி அவார்ட் கிடைக்கிறதும் தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் டோன்ட் லுக் அப் ஃபார் சச் திங்ஸ் லைக் தட். ஸோ டீச்சிங் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கில்லில் சண்டை போடுறது நல்லது ரேதர் தென் பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ். நீ என்ன அந்த டீச்சர் கிளாஸில் மட்டும் நல்லா படிக்கிறியாமா, என் டீச்சர் கிளாஸில் படிக்கிறது இல்லை? அந்த டீச்சர் சப்ஜெக்ட் மட்டும் நல்ல மார்க் வாங்குற, ஏன் சப்ஜெக்டில் மார்க் வாங்குறது இல்லை? அப்படின்னு பர்சனல் சண்டையாக எடுக்காமல், உனக்கு என் சப்ஜெக்ட் படிக்கிற என்னடா கஷ்டம் இருக்குது, என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன், அதோடு அது முடிஞ்சிடும். ஓகே, போர் அடிக்குதா? should we take a break or should I continue? போர் அடிக்குதா இல்லையா? கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கோ? டைம் ஆயிடுச்சா? மணி எத்தனை இருக்கு? ஓகே, முடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட பிஹேவியரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அதை பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஒன் ஆஃப் தி வெரி சிக்னிஃபிகண்ட் பனிஷ்மெண்ட் இஸ் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அகெயின் ஐ வில் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கிளாஸில் வந்து திடீர்னு ஒரு பையன் ரொம்ப இன்னப்ராப்ரியேட்டாக வந்து நம்மள்ட்ட பிஹேவ் பண்ணிட்டான். ரொம்ப இன்னப்ராப்ரியேட்டாக டக்குன்னு வந்து கையை பிடிச்சிக்கிறான், இல்லை டக்குன்னு வந்து பக்கத்தில் நின்றுக்கிறான், இல்லை ஒரு மாதிரி பின்னாடியே மேம்னு வந்துட்டு இருக்கான். திஸ் இஸ் நாட் ஐ வாண்ட். இது எனக்கு வந்து நல்லா இல்லை. இந்த பிஹேவியர் இஸ் சம்திங் ஷுட் பி ஸ்டாப்ட். யூ இக்னோர், டோன்ட் கால் பை நேம். அவன் பேரை கூட வாயை திறந்து சொல்லாது. அவன் பேரோ அவ பேரோ வாயை திறந்து சொல்லாது. இருக்கிற திசை பக்கமே திரும்பி பார்க்காதீங்க. பட் யூ ஷுட் பி அவேர் ஹவு ஹி ஆர் ஷீ இஸ் ஃபீலிங் அண்ட் யூ கேன் இன்டைரக்ட்லி கம்யூனிகேட். நமக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணணும் இல்லையா, அதானே சரி. இந்த க்ரௌட் வில் சே எஸ், தென் ஹி ஃபீல் எக்ஸ்க்ளூடட். ஒருவேளை பேச வர்றாங்க அப்படின்னா, நான் ஏன் உன்னை இக்னோர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்களே வெளிப்படையாக வாயை திறந்து சொல்லு. இதுக்காக தான் நான் உன்னை இக்னோர் பண்ணுறேன், உனக்கு ஏன் இக்னோர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னா, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பாவம், அவன் என்ன செய்யான்னு தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நீயே கண்டுபிடி, நான் உனக்கு எதுக்கு கோவமாக இருக்கேன்னு. ஏம்மா தாயே, என்னால் முடியல. பெட்டர் வி சே திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல், திஸ் இஸ் ஃபீல் ஐ எம் இன்அப்ராப்ரியேட். நான் மட்டும் அப்படி ஃபீல் பண்ணல, என் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கும். அண்ட் தென் டைம் அவுட். முதல்ல இது நடக்கும், இப்போ இது வேலை செய்தான்னு எனக்கு தெரியல. முதல்ல என்ன பண்ணால், கிளாஸில் பிரச்சனை பண்ணாங்கன்னா வெளியே போய் நில்லுமாங்க. இப்போ அது வேலை செய்கிறதுல நினைக்கிறேன், போயிடுறாங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், கிளாஸுக்கு உள்ளேயே செவத்தை பார்த்து நிற்க விட்ருங்க. இப்போ இதுதான் கிளாஸ் ரூம், நான் பின்னாடி இருக்கேன்னு நினச்சிக்கலாம், இப்படி போய் நிற்க விட்ருங்க. கொஞ்சம் நேரம் இப்படியே நில்லடா அப்படின்றது. ஏன்னா வெளியே போனால் தானே வெளியே போயிடுவேன், உள்ளேன்னா கொஞ்சம் மான மரியாதைலாம் போகுன்றதுனால லெட்டும் இல்லை, கிளாஸுக்கு முன்னாடி கூட ஒரு கார்னராக நிற்க வச்சுருங்க, அப்படி அவாய்ட் பண்ணிடுங்க. தட் சம்திங் யூ கேன் டூ. ஆனால் எதுக்காக அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா அந்த டீச்சருக்கு அந்த பிரச்சனை மாதிரி, சார் இவன் ஏன் சார் மேலே கை காட்டுறானே தெரில, அப்புறம் வீட்டில் போய் அவன் வீட்டில் போய் திரும்பி நிற்கிறான் சார், எதுக்குன்னே தெரில, புது பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாது. இவன் வந்து இதுக்கு பண்ணேன், அதுக்காக அவனை நிற்க வைக்கிறேன், போய் நில்லு. ஸோ வென் அ டீச்சர் இஸ் டேக்கிங் அ பனிஷ்மெண்ட், வாட் ஷுட் அதர் டீச்சர் டூ அப்படின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து டீச்சருக்கு நடுவில் பஞ்சாயத்தை பார்க்குறோம். எப்படி பஞ்சாயத்து பார்க்கணும்? அந்த டீச்சர் அப்படி தான்டா, நான் நல்ல டீச்சருடா, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. தட்ஸ் அ வெரி அக்லி பாலிட்டிக்ஸ். கேட்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வெளியிருந்து பார்க்குறது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ப்ரொஃபஷன்ஸ், நீங்கள் எல்லோரும் ஒரு 2-3 டிகிரி படிச்சுட்டு சும்மாவெல்லாம் அந்த இடத்துக்கு வரல. யூ நோ சம்திங், உங்கள் எல்லாருக்கும் ஏதோ தெரியும். யுவர் எக்ஸ்பர்டீஸ் ஆன் கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின்டு. இப்போ ஒரு டீச்சர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க காரணம் இல்லாமல் அதை பண்ணலை. யூ பெட்டர் ஆஸ்க் த டீச்சர், மேம் சார் நீங்கள் எதுக்கு அதை பண்ணீங்க, இப்போ நான் என்ன செய்யட்டும். யூ கெட் இன் டீம். உங்கள் டீமே பிடிக்கலனாலும் பரவாயில்ல, டீமாக சேர்ந்துருங்க தயவு செஞ்சு. யூ ஆர் ஹியர் டு ஒர்க் அண்ட் கெட் சேலரி, திஸ் இஸ் நாட் யுவர் ஃபேமிலி. அதனால் தயவு செஞ்சு இன்னொரு டீச்சர் என்ன இன்டர்வென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களோட சேர்ந்து கை கோர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சிக்கல் வந்து வேறு விதத்தில் வந்து நிற்கிது. இந்த டீச்சருக்கும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னால் முடியல, அதால் முடியலன்னு we can see distress in the clinics. And then we can warn with negative consequences.
நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வார்ன் பண்ணுறது வந்து த்ரெட்டனிங் மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ அந்த அஜ்மல் பையன் கேஸே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அவனை மிரட்டுறேன்னா மிரட்டலை, நீ பண்ணலை அப்படின்னா நான் இதை பண்ண போகிறோம், ஐ டேக் யுவர் மதர்ஸ் ஹெல்ப். நமக்கு தேவை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, எல்லா நாளும் போகணுமா வேண்டாம். ஹீஸ் இன்டெலெக்சுவல் ஃபெலோ, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஃபைன், பிஹேவியர் டிஸ்டர்பன்சஸ் கிடையாது, போனால் படித்தா பாஸ் ஆகிடுறான், 50% மேலே மார்க் வாங்கிடுறான், ஹீஸ் மோட்டிவேட்டட், அவனுக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, நல்லா வரணுன்ற ஆசை இருக்குது. செகண்டரி டு திஸ் ப்ராப்ளமேட்டிக் ஃபேமிலி செட்டப் ஹீ இஸ் ஹேவிங் ப்ராப்ளம். நம்ம என்ன சொல்கிறோம், மீன் வளரப்போகுது, நீ போயிட்டு வா, ஒரு வேளை போகலை அப்படின்னா மீன் வந்து குளத்துக்குள்ளே போகும், நீ போயிட்டு வந்தீங்கன்னா மீன் வீட்டில் இருக்கும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். ஸோ நம்ம whenever we do something like this, we have to give a intimation-னா நான் இதை பண்ண போகிறேன்றதை தெரியப்படுத்திக்கிறது நல்லது. And then environment modification, redirections, fine. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்க, அது பண்ணுறதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் எடுத்துகிட்டு இருப்போம். அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம், ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஒரு 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 எந்தூசியாஸ்டிக்கான ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு, மேடம் நான் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறான்னு வச்சு, அப்போ நமக்கு அது தேவையில்லை. வாட் யூ கேன் சேஸ், இதை நீ வந்து இப்போ பேசக்கூடாது, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசு, நான் இங்கே இருப்பேன், நம்ம பேசுவோம். யூ ஷுட் ரீடைரக்ட் வாட் ஐ கேன் டூ. ஏன்னா இப்போ ஃபுல் பவரில் இருக்கேன், என் பவரை கட்டுப்படுத்த முடியல, என்னை எங்கே போய் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், ஐ வில் சே இட். ரீடைரக்ஷன்றது வந்து இங்கே போய் பண்ணாத. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ரூமில் போய் கிரிக்கெட் விளாண்டுருக்கான், விளாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்குடா, நீ அங்கே போய் விளாடு, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு பிளே, திஸ் இஸ் த பிளேஸ் டு ஸ்டடி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன உடனே புரியாது. யூ ஹவ் டு ரிப்பீட் இட் ஃப்ரம் த சேம் பர்சன், ஃப்ரம் த மல்டிபிள் பர்சன், ஃப்ரம் த மேனேஜரல் லெவல், எல்லா லெவல்லையும் அது வந்தால் தான் அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது போல அப்படின்றது மண்டையில் வரும். And then I'm moving into some important topic, which is anger management. Existing-ஆ உங்கள் கோபத்தை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? I'll take you as an example. அந்த இன்சிடென்ட் நடந்ததில்ல சார், நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அந்த டைமில் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஃபெல்ட்? நீங்கள் ஃபீல் பண்ணது ஆஸ் எ டீச்சரா, ஆஸ் எ பர்சனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு அவன் இந்த மாதிரி ஹேபிட்டை இப்போ ஃபாலோ பண்ணுறான்? ஸோ நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணலை. ஜஸ்ட் வி ஐம் ஆஸ்கிங், ஸோ பாடுறா அவன் நல்லா படிக்கிறான், அவனை மாதிரி நீ படி அப்படின்னு தான் நம்ம சொன்னோமே தவிர மற்றபடி அவனை எதுவுமே. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதாவது அவன் யாரையும் அடிச்சிருவானோ, ஸோ அப்படி தான் அவன் இது ஃபீல் பண்ணான். அதனால் நான் அவனை டக்குன்னு அவனை கூல் பண்ணி வெளியே கூட்டு வந்துட்டேன். ஸோ வெளியே கூட்டு வந்துட்டு அவன்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ நியர்லி ஒரு 7 minutes கிட்ட நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், வீட்டில் வந்து அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அந்த பையன், அவங்க அப்பா எப்போவுமே வந்து அவனை சிஸ்டரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களாம், இவனை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் வந்து இணையமத்து தான் வந்து அப்பா வந்து வெறுக்கிறாரு, அவன் அந்த பொண்ணை வந்து அவர் பத்திரமா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க பேரண்ட்டை அடித்து கேட்டேன், கன்ஃபார்ம் பண்ணேன், அது அந்த மாதிரி நடந்துருச்சு. அது ஒரு எனக்கு பயமாக இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன நினச்ச பையன்னா, முதல்ல அவன் அடித்து கிழிக்கும்போது கண்ணில் தண்ணி வரும்போது நம்மளை அவன் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு முதல்ல ஃபீலிங்கு. ரெண்டாவது ஃபீலிங் வந்து அவன் பக்கத்தில் இருந்து, இப்போ நான் அப்படியே நான் விட்டுட்டு போயிட்டேன் அவனை, அப்படின்னா போடா வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு நான் போயிட்டேன் அப்படின்னா, அவன் பக்கத்தில் இருந்து வேறு யாரு கூடயும் சண்டை போட்டுறக்கூடாது. அதனால நான் வெளியே கூப்பிட்டு காம் பண்ணேன் அவனை. ஸோ இந்த இதுதான், என்னையும் அடிச்சிடக்கூடாது, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் அடிக்கக்கூடாது. And I think I want everyone to clap for him. And இந்த மாதிரி யாராவது பண்ணீங்க அப்படின்னாலும் இட்ஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். இந்த மாதிரி வேறு யாரும் பண்ணியிருப்பீங்க, பட் ஐ ஹவ் நாட் டிஸ்கஸ்ட் வித் யூ இண்டிவிஜுவலி. இது வந்து நிறைய டீச்சர்ஸ் பண்ண மாட்டாங்க. இவனே பெரிய உடனே பிரின்சிபல்கிட்ட போ, வெளியே போ, அங்கே போ, இங்கே போ, நானாக உனன்னு பெரிய பிரச்சனையாக்கி அவனை சஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆகி இட் வில் பிகம் அ வெரி காம்ப்ளிகேட்டட். இந்த மாதிரி ஒரு டெம்பரமெண்ட் வரணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது? கோபம் நார்மலா அப்நார்மலா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கோபம் கேன் பி நார்மல், கோபம் கேன் பி அப்நார்மல். அது எப்போ அப்படின்றத ஐ டெல்.
ஸோ கோபம் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கோலை நோக்கி பயணிக்கிறேன். கோல் கேன் பி எனி திங். இப்போ நான் வந்து இங்கேருந்து நேராக போய் ஒரு கடையில் போய் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஒரு ஆசையில் கிளம்புறேன். இல்லை நான் இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு கிளம்புறேன். இல்லை இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் ஒரு கடையில் போய் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த கடையில் நான் நினைக்கிறது நடக்கலை. என் கோல் அதில் ஒரு பிளாக். இப்போ நான் கோல் வந்து எனக்கு வாட்டர் பாட்டில் எடுக்கிறது, பிளாக்காக இருக்கிறது இது. திருப்ப திருப்ப இந்த மாதிரி பிளாக் நடந்துகிட்டே இருக்கிறப்போ வாட் வி ஃபீல் இஸ் கால்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். வெறுப்பு, சகிப்புத்தன்மையே இருக்காது, எரிச்சலாக வருது, எனக்கு அடிச்சு உடைக்கலாமான்னு தோணுது. தட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்ச நாள் பென்டப்பாகி வர்றதான் ஆங்கர். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்றது வந்து நிறைய பேரால் ஃபீல் பண்ண முடியும். எப்படி ஃபீல் பண்ண முடியுன்றது ஐ டெல். இந்த கோபம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, அது அக்ரெசிவ் பிஹேவியராக வெளிப்படும். சார் சொல்கிற எக்ஸாம்பிள் அதுக்கான எக்ஸாம்பிள். அக்ரெசிவ் பிஹேவியர்னா வெளியில் தெரியப்படுத்துறது. ஒன்று வார்த்தைகள் மூலியமாக காயப்படுத்துறது, இல்லைன்னா செயல் மூலியமாக காயப்படுத்துறது. ஓகே, இந்த அக்ரெஷன் என்ன சார் பிரச்சனை? கோவப்பட்டுக்க வேண்டியதானே, அதுக்கு தானே ஆண்டவன் படிச்சிருக்கான். கோவப்பட்டுக்க வேண்டியதானேன்னா, கோவப்படுத்துறதுனால உறவுகளில் பெரிய பாதிப்பு ஏற்படும். இட் கேன் பி வித் எனி உறவு. இட் கேன் பி வித் அப்பா அம்மா, இட் கேன் பி வித் டீச்சர்ஸ், இட் கேன் பி வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ், இட் கேன் பி வித் கிட்ஸ், இட் கேன் பி வித் த மேனேஜ்மெண்ட், இட் கேன் பி வித் த ஒர்க்கிங் பிளேஸ். எல்லா இடத்துலையும் அதனால் பாதிப்பு அதிகம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு, இன்னும் டிஸ்டர்ப்ட் ஆகிறாங்க செய்கிறாங்கன்னா நம்ம திடீர்னு கத்திடும். நம்மளை அறியாமல் நம்ம கத்துறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கத்திட்டோமே, நம்ம கத்தணும்னு நினைக்கலையே, நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், திடீர்னு டிராஃபிக்காக இருக்குது, இந்த ரோடே சரியான டிராஃபிக்காக இருக்குது, எதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, எங்கேருந்தான் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, ஏன் போகிறாங்க, வழியை விடுங்கடா, பாம் நார் நடிச்சு. தட் இஸ் ஒன் ஆஃப் வே ஆஃப் அக்ரேஷன். அண்ட் தென் ஒரு குழந்தை வந்து விளையாடணும்னு நினச்சிட்டே இருக்குது, நம்ம வந்து தடுத்துட்டே இருக்கோம், இல்லை விளையாடாத தென் தில் சடன்லி கெட் அக்ரெஸ்ட். ஓகே, உளவியல் ரீதியாக கோபம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, நீங்கள் ஒன்று அழகாக எக்ஸ்பிளைஸ் பண்ணீங்க. இட் இஸ் அ திங் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வேற எங்கேயோ இருக்கிற கடுப்பை கொண்டு வந்து வேற எங்கேயோ காட்டுது. அது எஸ்பெஷலி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மோர் பவர்ஃபுல் பிளேசஸ்லேருந்து வர்ற ஃப்ரஸ்ட்ரேஷனை லீஸ்ட் பவர்ஃபுல் ஆட்கள் மேலே காட்டுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என் வீட்டம்மாக்கும் பிரச்சனை. என் வீட்டம்மா கொஞ்சம் டாமினண்ட்டான ஆள்னு வச்சுக்கலாம். என்னை எது சொன்னாலும் திட்டிடும், அடிச்சிடும்னு வச்சுக்கலாம். அந்த அம்மாட்ட எதுவுமே பேச முடியல. நான் வந்து இந்த பக்கம் திரும்புகிறேன், என் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற கிளீனர் அம்மா இருக்குது. அந்த மாதிரி சின்னதாக இந்த ஒரு தூசி விட்டு போயிடுச்சு, எம்மா உனக்கு ஒழுங்காக க்ளீன் பண்ண தெரியாத அது ஊன்றேன். ஆறான் எந்த கத்திட்டு இருக்கேன், வீட்டில் போய் கத்த முடியாது, அங்கே வந்து கத்திட்டு இருக்கேன். ஸோ ஆங்கர் கேன் பி ஒர்க் அஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் தென் ஆங்கர் கேன் ஒர்க் அஸ் அ ரிப்ரெஷன். ரிப்ரெஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளேயே அழுத்தி வச்சு திடீர்னு ஒரு நாள் டம்முன்னு வெடிச்ச மாதிரி ஆகலாம். அண்ட் தென் இட் கேன் பி ஆல்சோ சப்ரெஷன். சப்ரெஷன் பிஹேவியர்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ கேன் பிகம் அ சைல்ட் லைக் பிஹேவியர். நான் மாற்றி சொல்கிறேன், சைல்ட் லைக் பிஹேவியர். குழந்தை மாதிரி, ஆள் பார்த்தா எருவு மாடு மாதிரி இருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கேன், மெச்சூர்டாக இருக்கேன், ஆனால் வெரி சைல்ட் லைக்காக பிஹேவ் பண்ணுறேன், ரொம்ப குட்டி பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். அண்ட் தென் கோபத்தை ரொம்ப எஃபெக்டிவாகவும் வெளிப்படுத்தலாம், ரொம்ப இன்னெஃபெக்டிவாகவும் வெளிப்படுத்தலாம். இன்னெஃபெக்டிவானா ப்ராப்பராக யோசிக்காமல் செய்வதறியாது செய்கிறது, இட்ஸ் எ வெரி இன்னெஃபெக்டிவ் வே. எஃபெக்டிவ் வேல எப்படி வெளிப்படுத்தலான்றதையும் ஐ வில் டிஸ்கஸ் நவ். உடம்புல என்ன சரியும், இப்போ இது வந்து நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கோ. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோவமாக இருக்கான் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னு, ஸ்டூடெண்ட்டில் யாருனாலும், மனுஷன் தான் எல்லாரும், எப்படி தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மூச்சு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்னு சொல்லுவாங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். அதுக்கப்புறம் அ ஸ்ட்ரேஞ்ச் சென்சேஷன் ஆஃப் ஸ்டொமக். வயிறு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்கும். திடீர்னு சுடுதண்ணி எடுத்து அப்படி பளிச்சுன்னு ஊற்றுன மாதிரி இருக்கும். இட் கேன் ஃபீல் லைக் ஒரு ஹாட் ஃப்ளாஷஸ். டென்ஷன் வருதுன்றது தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு வந்து வேர்த்து ஊற்றணும், பளபளன்னு வேர்த்து ஊற்றும். ஒரு சிலருக்கு மூஞ்சி டைட் ஆயிரும், நெத்தி டைட் ஆயிரும். ஒரு சிலருக்கு மூஞ்சி சிகப்பாயிரும். கொஞ்சம் நல்லா ஃபேராக இருக்கிறவங்கள பார்த்தா தெரியும், மூஞ்சி காதெல்லாம் நல்லா ரெட் ஆயிரும். அண்ட் ரொம்ப டென்ஸ்டாக, எஸ்பெஷலி லெக்கு, கால், ஷோல்டர் இதெல்லாம் ரொம்ப டைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் நீங்கள் பார்த்தது. அண்ட் தென் பியூப்பிள்ஸ் டைலேட். பியூப்பிள் டைலேட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதுலாம் இல்லை. வித்தின் தட் செகண்ட் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் தென் சம்டைம்ஸ் தே ஸ்டார்ட் ஃபிஜெட்டிங். இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இது பண்ணாதடா, அது பண்ணாடா, நல்ல பையன் இல்லை அப்படின்னா தேல் கெட் டென்ஷன். இது வந்து பிக்கிறேன், எரியிறேன்ற மாதிரி தேல் கெட் ஃபிஜெட்டிங். இதெல்லாம் வந்து இண்டிகேஷன் ஃபார் தே ஆர் நாட் ஓகே.
சம்திங் இஸ் கோயிங் டு அவுட்பர்ஸ்ட். அப்படி ஒரு அறிகுறி தெரிஞ்சதுன்னா வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் சைலண்ட் ஆயிரும். நீ வந்து நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியுது, உனக்கு எப்போ என்கிட்ட பேசணுமோ நீ பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான மனநிலையெல்லாம் இல்லை சார் அடிச்சிருவான்னு தோணும் சார் அப்படின்னா நீ வந்து என்னை ஸ்டாஃப் ரூமில் பாரு. see them in ஓப்பன் ஸ்பேஸ். ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது என்ன, அந்த மாதிரி கிரவுண்ட்லேயோ கிளாஸ் ரூம் வாசல்லையோ மரத்துக்கு கீழேயோ பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அவன் தனிப்பட்ட முறையில் பேசணுன்னா நீ எல்லாம் கொஞ்சம் அமைதியாகிட்டு தண்ணி எண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா, நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசியலாஜிக்கலி இட் ஹேஸ் டு பி பேசிஃபைட், அதுக்கப்புறம் தான் பேச முடியும். இப்போ சைக்காட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, ஒரு சில பேஷண்ட் வந்து கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க. வெளியே நின்றுட்டு இவன் அப்படி இவன் இப்படி டாக்டர் இப்படி இவன் என்னத்தை கிழிக்க போகிறேன் நட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு நம்ம திருப்பி போய் சண்டையெல்லாம் போட முடியாது. வாட் வி ஹேவ் டு காம் டவுன். கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருந்தோம்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆயிரும். ஆஃப்டர் சம் ஓகே, அது வேற ப்ரோக்ராமா? ஓகே ஓகே ஓகே. கோபம் எங்கெல்லாம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மனநலம் கன்ஃபார்மாக பாதிக்கப்படும், உடல் நலம், குடும்பம், பள்ளிக்கூடம், ஃப்ரெண்ட்ஸு, சட்ட ரீதியான விஷயம், ஃபினான்ஷியல் விஷயம், நம்ம வேல்யூ பண்ணுற பிலீஃப்ஸ், நம்ம வந்து எதை நம்பிட்டு இருக்கோமோ அதையும் பாதிக்கப்படுறதுக்கான எல்லா ஏரியாலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. I'll give you how anger is works. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகருக்கு முன்னாடி நல்லா தான் இருப்பாங்க. இப்போ நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆக்சுவலாக அந்த ட்ரிகர் வந்து வெரி வெரி மினிமல் திங்காக இருக்கும், ரொம்ப குட்டியோண்டு விஷயமா இருக்கும். அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம சமைக்கிறப்போ ஒரு விசில் வந்துருச்சு, ரெண்டாவது விசில் லேசாக அப்படி ஒரு தட்டு தட்டுனா போதும் புஷ்ஷுன்னு வந்துடும். அந்த மாதிரி கோவம் உள்ளே தான் இருக்கும். இந்த அவெஞ்சர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹல்க்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், ஐ எம் ஆல்வேஸ் ஆங்கிரின்ற மாதிரி டபக்குன்னு திரும்ப இட் வில் பிகம் ஆங்கிரி. என்னடா நல்லா தானடா போயிட்டு இருந்து திடீர்னு என்னடா கோவப்பட்டேன். ஸோ இட்ஸ் லைக் தெர் இஸ் சம்திங் கால் எஸ்கலேஷன் ஃபேஸ். இந்த எஸ்கலேஷன் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து வி சே சம்திங் கால் இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கிடையாதுன்ற மாதிரி அட் த பீக் ஆஃப் எமோஷன் நீங்கள் என்ன பேசினாலும் மண்டையில் ஏற போகிறது இல்லை. இதுதான் உண்மை. இல்லை நான் வந்து மாற்றுவேன், இந்த ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையில் நான் வந்து மாற்ற போகிறேன், நான் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி அப்படிலாம் நினைக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. யூ காம் டவுன், வெயிட் ஃபார் 10-15 minutes, லெட் him calm down, லெட் she calm down, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன பிரச்சனைக்காக கோப்பட்டன்றதை மறந்துடாதீங்க அந்த கேப்பில். லைக் நீ காம் டவுன் ஆகும், நான் போய் 2-3 வேலையை முடிச்சுட்டு வரேன். நோ, யூ கீப் him on அப்சர்வேஷன். ஓகே. ஒரு சில நேரம் என்ன நடக்கலாம் அப்படின்னா, அந்த ரெக்கவரி ஃபேஸில் நம்ம வந்து அவன் அமைதியாயிட்டான்னு நினச்சிருப்போம், அமைதியாயிட்டான்னு நினச்சி நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். அகெயின் இட் கேன் எஸ்கலேட். பெட்டர் யூ கேன் வெயிட். அவங்களா வாயை திறந்து எப்போ ஓகே இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் யூ கேன் வெயிட். அது அன்னைக்கு நடக்கலைனாலும் பரவாயில்ல, மறுநாள் நடந்தாலும் ஓகே. யூஸ்வலாக போஸ்ட் ஆங்கர் நீங்கள் யாரு கூடலாம் வேலை செய்யலாம், யாரு கூட வேலை செய்ய முடியாது. ஐயோ நான் கோவப்பட்டனேன்னு எனக்கு சங்கடம் வரணும். யூஸ்வலாக போஸ்ட் ஆங்கர் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. கோவம் வந்ததுக்கப்புறம் அழுக வருது, கோவம் வந்ததுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி வருதுன்னா நீ அவங்களோட வேலை செய்யலாம். ஒரு சில மக்கள் இருப்பாங்க, நான் கோவப்படுறது கரெக்டு தான், உங்களுக்கு தான் அறிவில்லை, நீங்கள் என்ன பெரிய அதுவா, நீங்கள் என்ன பெரிய இதுவான்னு ஆரம்பிக்கும். அதுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. யூ பெட்டர் சென்ட் him to psychiatric hospital, we'll take care. He might need long-term treatment, he might need family support, he might need treatment for sure. ஓகே. இது வந்து என்ன மாடல்னு சொல்கிறாங்கன்னா ஃபயர் கிராக்கர் மாடல்னு சொல்கிறாங்க. ஒரு குட்டி ட்ரிகர் வரும், அது என்ன தாட்ஸு ஃபீலிங்ஸு என்னெல்லாம் மனசுக்குள்ளே கிடக்குதோ, ஃபயர் கிராக்கர் எப்படி ஃபாஸ்ட்டாக வெடிக்குமோ அதை விட ஃபாஸ்ட்டாக இட் கேன் ஷூட் அப். ஓகே. இப்போ டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இது வந்து காமனாக டீச்சர்ஸ் ஹேவ் டோல்ட், குழந்தைங்கள்லாம் கத்துறாங்க அப்படின்றதான் பிஹேவியர். என்னை வந்து அது பாடம் நடத்துறது அது ஸ்டாப் பண்ணிடுது, எனக்கு செம கடுப்பாக வருது, எனக்கு வெறியாக வருது. இதுதான் நான் வந்து மேனேஜ்மெண்ட் என்பது என்னை பாடம் நடத்தி முடியுங்குது, இவன் கத்திட்டு இருக்கிறியான், என்னால் பாடம் நடத்த முடியல, நடுவில் மாட்டிட்டு இப்படி ஆர் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் இட் மேக்ஸ் மீ வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் ஷார்ட் டெம்பர்ட். அதுதான் நம்மளோட ஃபீலிங். இப்போ நம்ம வந்து ஒரு குட்டியாக தண்டனை கொடுக்க, எல்லாரும் வந்து கையை தூக்குங்க, இல்லை எல்லாரும் அமைதியாக இருங்க, இல்லை எல்லாரும் நடந்து போங்க, இல்லை எல்லாரும் திரும்பி நில்லுங்க, இல்லை நம்ம பாடம் நடத்த வேண்டாமா, வாட் எவர் ஸ்ட்ராட்டஜி யூ ஹேவ் யூ ட்ரைட். எல்லா கிளாஸுக்கும் எல்லா வித்தை வேலை செய்யாது. ஒரு சில கிளாஸில் ஒரு சில வித்தை வேலை செய்யும். இன்னொரு டீச்சர் பண்ணுற வித்தை என்ன வித்தை வேலை செய்தோ அதே வித்தையை நம்மளும் ட்ரை பண்ணுறதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்லை, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த சார் அது பண்ணுறாரு, அது வேலை செய்யுது அப்படின்னா பெட்டர் யூ ட்ரைட். ஓகே. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
சம்மந்தமே இல்லை சார், நான் நல்லா தான் சார் படிச்சுட்டு இருந்தேன், அந்த டீச்சர் வந்து என்னை தேவையில்லாமல் ப்ளேம் பண்ணிட்டாங்க, ஐ காட் டிடென்ஷன், எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு, they'll feel bad. It makes me very angry, I feel picked out. எனக்கு என்னை வந்து அந்த டீச்சர் தனிப்பட்ட முறையில் ஏதோ எனக்கு அந்த டீச்சருக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், they'll start saying. வாட் வி சே அப்படின்னா, நீ இப்போ இந்த டீச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுடா, அவங்க சம்மந்தம் இல்லாமல் இப்படி சொல்ல மாட்டாங்க, நீ என்னென்னு போய் விவரத்தை கேளு, யூ ஷுட் பெட்டர் டிஸ்கஸ் வித் த ஸ்பெசிஃபிக் பர்சன் rather than jumping into conclusion அப்படின்னு we can say. ஃபைன். இப்போ நான் வந்து லாஸ்ட் கொஸ்டின், கோவம் வந்தால் என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன செஞ்சிட வேண்டாம்னு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, இதை மட்டும் நான் செஞ்சிடக்கூடாது சார் கோவத்தில் அப்படின்னா என்ன செஞ்சிட வேண்டாம்? அடிச்சிடக்கூடாது, வேற ஹார்ஷாக பேசிடக்கூடாது, நம்ம வேணும்னு அப்படி பண்ணுறது இல்லையே, வந்துடுது அப்படி. வேற இங்கே இந்த பக்கம் ஏதோ சொன்னீங்க, சாரி என்ன? பேட் வேர்ட்ஸ் பேசிடக்கூடாது, உண்மையிலே இது பண்ணிடக்கூடாது, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, வேற வேற என்ன பண்ணிடவே கூடாது? என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, டோன்ட் பிளேம் ஃபார் தட் பிஹேவியர். உங்கள் அப்பா அம்மாவில் தான் நீ இப்படி இருக்க, வளர்ப்பு சரியில்லை, அந்த ஏரியாவிலேருந்து தானே வர்ற, நீ அப்படி தான் இருப்ப, நீ இந்த ஃபேமிலியை சேர்ந்து அதனால் அப்படி இருக்க. ஸ்டாப் பிளேமிங் ஆன் அதர்ஸ். இது பண்ணி தொலைச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இட் கேன் வர்ஸ் த காம்ப்ளிகேஷன். நம்ம இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அவன் அமைதி அடையணும், அவன் அமைதி ஆகணுன்றதான் நம்மளோட ஆர்வம், நம்மளோட நோக்கம் அதுதான். ஆனால் அது வார்த்தையில் வரப்போ அது வேற மாதிரி மாறிடுது. அது ஏன் அப்படின்னா, நம்மளை யாராவது அப்படி சொல்லியிருப்பாங்க, அங்கேருந்து அது அப்படி வரும். அண்ட் தென் டீவேல்யூ தி அதர் பர்சன். உன்னால தான் என்னால் கிளாஸ் எடுக்கவே முடியல, உன்னால தான் வந்து இந்த ஸ்கூலுக்கே கெட்ட பேர், உன்னால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ டீவேல்யூ அவனுக்கு வந்து ஒரு சில, அது என்ன ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் பிகம் அ ஹோல் ஐடென்டிட்டி. இப்போ என்னால் தான் இவ்வளோ பெரிய கெட்ட பேர் போல், ஐ எம் நாட் ஒர்த்லெஸ், ஐம் வெரி, நான் வந்து பிரோஜனம் இல்லாத ஒரு ஆள். அண்ட் தென் இட் லீட்ஸ் டு அ டிப்ரெசிவ் காக்னிஷன்ஸ். அண்ட் தென் பிகம் கன்ஃபரன்டேஷனல். கோபமாக இருக்கிறப்போ முரண்பாடாக பேசுறது, நீ என்ன செஞ்ச தெரியுமா, நான் என்ன செஞ்ச தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு அப்போ உட்காந்து வாக்கு வழக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. லெட் ஹிம் காம் டவுன். இது எல்லாமே வந்து நம்ம பண்ண தான் போகிறோம், ஆனால் அப்போ பண்ண போகிறது இல்லை. இப்போ நிறைய பேர் இந்த கப்புள்ஸ் சண்டை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, நல்லா பேசவே மாட்டாங்க, நாலு புறம் பேச மாட்டாங்க, சண்டையில் உட்காந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. அந்த காலத்தில் உங்கள் அம்மா அதை பண்ண தெரியுமா, உங்கள் அம்மா இதை பண்ண தெரியும், ஏமா சண்டை போடாதுக்கு முன்னாடி இதை உட்காந்து பேச வேண்டியதானம்மா? இல்லை சண்டையில் தான் நாங்கள் இதெல்லாம் பேசுவோம். சண்டையில் என்ன பண்ணாது, உடம்புல காது கேட்காது, கவனிக்க தோணாது, என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது, வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கும், படப்படான்னு வரும். இதுக்கு நடுவில் எங்கே போய் சண்டையை போட்டு எங்கே பேச? ஸோ பேசிக்காக யூ டாக் டு சம்ஒன் வென் தே ஆர் இமோஷ்னலி அமனபிள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தெளிவான நிலையில் இருக்கிறப்போ பேச வேண்டியதை பேசுங்க. இமோஷ்னலாக ஷூட்டப்பாக இருக்கிறப்போ நான் இப்போ பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்காது. தட் இஸ் அ புவர் வே ஆஃப் ஹேவிங் கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு வந்து செஷன் எடுக்கிறேன், எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்துருங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு நான் தூங்குவேனா, இவர்கிட்ட உட்காந்து நான் பேசுவேனா? தட் இஸ் நாட் அ இன்அப்ராப்ரியேட் வே ஆஃப் ஹேவிங் எ செஷன். அப்படி தானே? இல்லை, நீங்கள் எல்லோரும் காலையில் 4 மணிக்கு வந்துடுங்க, நான் 4 மணிக்கு வந்துடுறேன், எனக்கு 5 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, 4 o'clock வந்துடுங்க, எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிடுங்க. நீ எனக்கு தேவை ஒன்று பேசி, நான் எனக்கு உட்காந்து. தேர் இஸ் சம் டைம் இஸ் கால்ட் அமெனபிள் டைம். அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். என்ன பண்ணிட வேண்டாம்னா எக்ஸாஜரேட் பண்ணுறதுன்னா சின்ன மேட்டராக தான் இருக்கும். சார் அவன் தெரியுமா சார் என்ன பண்ணான்னு, இப்படி பண்ணிட்டான் சார், அப்படி பண்ணிட்டான் சார், உங்கள் அந்த குட்டி பையன் பண்ணான்ல, அது வந்து எக்ஸாஜரேஷன். அவன் நீங்கள் ஏதாவது சும்மா சொல்லியிருப்பீங்க, அந்த டீச்சர் என்னைய போய் தொங்குன்ட்டாங்க, நான் எப்படா சொன்னேன், நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்க. ஸோ வாட் வி கேன் டூனா, ஃபஸ்ட்டு வி ஹவ் டு வெயிட் அன்டில் யூ ஆர் காம். ரெண்டாவது, வேல்யூ தி அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈவன் இஃப் யூ டிஸ்அக்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையனோட கேஸ் எடுத்துக்கலாம். அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா,
எங்கள் அப்பா வந்து எனக்கு ப்ளே ஸ்டேஷனே வாங்கி தரல சார் அப்படின்னு ஒரு கோவத்தில் குத்தி கிழிக்கிறான்னு வச்சுக்கலாம். கேட்குறப்ப நமக்கு வெறி வெறியாக வரும். ப்ளே ஸ்டேஷன் வாங்காதது எதுக்கு நான் நோட்டை கிழிக்கிறேன், உன் காதுலேயே எனக்கு அடிக்கணும் அப்படின்னு தோணலாம். இட்ஸ் அ வெரி நார்மல் தாட். ஈவன் தோ யூ டிஸ்அக்ரி வித் வாட் தே ஆர் ஃபீலிங், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ கேன் அக்ரி. அப்படியாடா, இட்ஸ் ஓகே, வா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எதுக்கு அதே நோட்டை கிழிக்கிற, யூ கேன் வெயிட், வில் டாக், கிளாஸ் முடிஞ்சோன்னு அவன் பேசுவோம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் சொல்கிறதுக்கு நமக்கு கடுப்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, யூ அக்ரி வித் இட். இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து இட்ஸ் அ வெரி டிரான்சாக்ஷனல் மாடல். நீங்கள் பேசுகிறத அவன் கேட்கணும், அவன் பேசுகிறத நம்ம கேட்கணும், அப்போ தான் இது நடக்கும். நீ பேசுகிறத நான் கேட்க மாட்டேன், நான் பேசுகிறத மட்டுமே நீ கேளு, நான் கேட்டாலே உனக்கு கோவம் குறைஞ்சிரும் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பெட்டர் மேக் இட் அஸ் அ டிரான்சாக்ஷனல் மாடல். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் தெளிவாக அதை வாய் வார்த்தை வழியாக வெளிப்படுத்துறது நல்லது. பெட்டர் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூஆர் ஃபீலிங் rather than indirectly communicating. I'll give you an example. இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டு இருக்கோம், நாங்கள் 2 பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் ஒன்றா பழகியிருக்கோம், வாடா போடான்லாம் பேசியிருக்கோம். அவன் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து நான் அவனை பார்க்குறேன். அவனோட வாழ்க்கை வேறு வழியில் போயிடுச்சு. அவனோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரின்லாம் போயிட்டான், நல்ல செட்டில் ஆகிட்டான், கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வெல்த்தியாக இருக்கான். நான் வந்து லோக்கலில் ஓரளவுக்கு நல்ல வேலை பார்த்துட்ருக்கேன், என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். அவனை வந்து வழக்கம் போல் டே வாடா அப்படின்னு பின்னாடி ஒரு தட்டு தட்டுறேன். அவன் என்ன நினச்சிட்டான், அவன் வந்து என்னை அடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டான். ஏய் கையடுறா முதல்ல அப்படின்ட்டான். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னடா இது, நான் அவனை பாசமாக தானே அடித்தேன், ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஆக்சுவலாக உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் அவனை நல்லா விசாரிக்கணும். நல்லா இருக்கியாடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேடா, உன்னை மிஸ் பண்ணேன்டான்னு நான் சொல்லணும். அதுக்கு பதிலாக நான் பண்ணுறது வேறு, அவனுக்கு ரிசீவ் ஆனது வேறு. ஸோ கம்யூனிகேஷன் ஹேஸ் டு பி வெரி வெரி கிளியர். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்றதை முதல்ல நமக்கு புரிஞ்சாதான் நம்மளால் வெளியே பேச முடியும். ஸோ பெட்டர் யூ திங்க், யூ ரிஃப்ளெக்ட் வாட் யூர் ஃபீலிங், வாட் யூர் திங்கிங், அண்ட் தென் யூ எக்ஸ்பிரஸ். யூஸ்வலாக இந்த கோவம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ஆஃபர் அ சொல்யூஷன். இந்த பையன் அதுக்கப்புறம் என்னன்னா சார், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? எந்த சார்ட்டு சொல்லக்கூடாது? கோஆர்டினேட்டர் சார். யூஸ்வலாக அது நடக்கும். இப்போ ஆஸ் எ டீச்சர்ஸாக நம்மளை ஒரு சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டைலெக்டிக்கல் பொசிஷனில் போய் நிப்பாட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருவேளை க்ளோஸ் ஆகிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா, சார் நான் வந்து இந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன், அந்த பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டேங்குது சொல்லுவாங்க. யூஸ்வலாக நடக்கும். மேம் அந்த பையன் என்கிட்ட பேச மாட்டேறியா, இல்லை நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறப்போ லெட்டர் மாற்றிப்போம். நம்ம வந்து நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இன்னொரு பக்கம் நான் வந்து என்ன நானே காயப்படுத்திக்கிட்டேன், நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், வீட்டில் சொல்லாதீங்க, இந்த மாதிரியான ஏரியாஸ் வரப்போ ஸ்பெசிஃபிக்காக when there is a threat to an individual, அவங்களே காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா பெட்டர் யூ இன்ஃபார்ம். நீங்கள் வந்து என்ன சொல்லிடுங்க அப்படின்னா, நீ மற்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லலடா. இப்போ எங்ககிட்ட வருவாங்க ஒரு 15-16 வயசில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைடல் ஐடியா சொல்லுவாங்க. எனக்கு செத்து போயிடலான்னு இருக்குது, வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு இருக்குது. யூஸ்வலாக இந்த இஸ்லாத்தில் இருக்கிற பசங்க அதை சொல்ல மாட்டாங்க. சூசைடல் ஐடியாஸ்ன்னு சொல்லாமல் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, குரானில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத யூ நோ பெட்டர் தென் மீ. தன் உயிரை தான் எடுத்துக்க கூடாதுன்றதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போதிக்கிறதுனால தற்கொலை எண்ணமாக சொல்லாமல் எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க.
அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு சாக தோணுதுன்றது தான் அர்த்தம். அப்படி சொன்னால் அதை வந்து ஹராம்ன்றதுக்காக சொல்ல மாட்டாங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் வாட் வி சே அப்படின்னா வி டெஃபினெட்லி இன்ஃபார்ம் த பேரண்ட்ஸ். இல்லைன்னா யார் கேர்டேக்கரோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே தீரணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது, யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் பார்ப்பாங்க. பொதுவாக கோவம் முடிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ நீங்களே அந்த பையன்ட்ட போய் நீ அன்னைக்கு பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடா, நீ பண்ணது வந்து ரொம்ப பேடான விஷயம், நீ என்னன்னு பேசியிருக்கலாம், யார்ட்டையா போய் பேசியிருக்கலாம், நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், ஏதாவது சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் செய்யணும், நான் பேசியிருக்கலாமே, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது அப்படின்னு யூ ஹேவ் டு நல்லிஃபைட். அதுதான் அப்போ தான் இன்னொரு டைம் அது நடக்க. எல்லா பிஹேவியரும் நடக்காமையே மாறிடுமானா இல்லை, சம்திங் வில் ஹேப்பன் அண்ட் தென் வி ஹேவ் டு ஆல்டர் இட். ஓகே. ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு கிளாஸுக்கு எப்படியும் போன டைம் கேட்டப்போ கிளாஸுக்கு 3-4 பேர் இருக்கீங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் ரூல் அவுட் பண்ணி, இங்கே கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கீங்களான்னு தெரியல, இருந்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ரூல் அவுட் பண்ணி அந்த வயசுக்கு தக்கன அவங்களுக்கு ரீடிங், மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி, ரைட்டிங் இருக்கான்னு பார்த்துக்கோம். ஒருவேளை ஒரு 3 ஸ்டாண்டர்ட் 4 ஸ்டாண்டர்ட் குறைவாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனுக்கு ஏபிசிடி வரலை அப்படின்னு வச்சுக்கலாம். 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், நீங்கள் 6ஆம் கிளாஸுக்கு என்ன அரபி மொழி சொல்லி கொடுப்பீங்களோ அது அவனுக்கு வரலை, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இல்லை 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், 6ஆம் கிளாஸ்க்கு உண்டான கணக்கு வரல, ஆனால் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கணக்கு தான் அவனுக்கு வருது அப்படின்னா தட் கேன் பி அ சைன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு போதுமான பெனிஃபிட்ஸை ஏற்படுத்துறது நம்மளோட கடமை. இப்போ எனக்கு ஒரு கால் இல்லை, இன்னொருத்தவனோட ஓடுன்றீங்க, அவனுக்கு 2 கால் வச்சுருக்கேன், அவன் ஓடுவான் வேமா, நான் எப்படி ஓடுறது? டிஸ்பைட் ஆஃப் ட்ரைனிங், நம்ம போதுமான ட்ரைனிங் கொடுத்து போதுமான எக்ஸ்போஷர் கொடுத்து அவனுக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கற்றல் திறன் குறைபாடாக இருக்கலாம். கற்றல் திறன் குறைபாடுன்றது வேறு, புத்தி சக்தி குறைபாடுன்றது வேறு. அறிவு கம்மின்றது வேற, வயசுக்கு தக்கன செயல்பாடு இல்லை அப்படின்றது அறிவு கம்மியாக இருக்கிறது. வயசுக்கு தக்கன வேலை அதுக்கு மேலேயும் பண்ணுறான் சார், ஆனால் படிப்பு மட்டும்தான் அவனுக்கு வரலன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். செகண்ட் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா மொத்தம் 3 ஸ்பெக்ட்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்குவேஜ், மேத்ஸு, ரைட்டிங். அவனால் எழுத முடியுதா, அவனால் ஞாபகம் வச்சு சொல்ல முடியுதா, அவனால் மேக்ஸ் போட முடியுதா, இப்படின்றத நம்ம பார்க்கணும். வயசுக்கு தக்கன வருது, 1 ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்குன்னா பரவாயில்ல, ஹி இஸ் ட்ரெயினபிள், அவனை ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு சில குழந்தைகளால் அதை பண்ண முடியாது. பெட்டர் யூ சென்ட் தம் டு அ சைக்காலஜிஸ்ட், வி கேன் டூ அன் அசஸ்மெண்ட். அவனுக்கு கற்றல் திறன் குறைபாடு இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி வச்சுருக்குது. என்ன ஃபெசிலிட்டி வச்சுருக்குதுன்னா, முதல் ஃபெசிலிட்டி அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் கொடுக்குறாங்க. 3 மணி நேரம் பரீட்சைன்னா 4 மணி நேரம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒருவேளை அவங்களுக்கு எழுதவே வரல, ஆனால் சொல்லிடுவான், எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்னா ஸ்க்ரைப் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்ல எழுதுறதுக்கு ஆள் வருவாங்க. இல்லை அவனுக்கு எழுதவும் வருது, அவனுக்கு வந்து இப்போ படிக்கவும் வருது, அவனுக்கு மேக்ஸ் மட்டும் சுத்தமாக வர மாட்டேங்குது, 5 கூட்டல் 5 தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தொந்தரவில் வர்றீங்க அப்படின்னா, ப்ளஸ் சிம்பிள் புரியல, மைனஸ் சிம்பிள் புரியல செய்யலை அப்படின்னா தே கேன் கிவ் கேல்குலேட்டர்ஸ். இது வந்து நான் சொல்லலை, கவர்மெண்ட்டே சொல்லுது. பப்ளிக் எக்ஸாம்லேயே இது நடக்கும். டில் 12th இட்ஸ் தேர். ஸ்லோ லேர்னர்ஸ் வேறு, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க வேறு. அவங்களை என்னன்றதை நம்ம இனிஷியலாகவே ரூல் அவுட் பண்ணிடுறது நல்லது. ஒரு 8th ஸ்டாண்டர்ட்குள்ளே அவங்கள ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா நல்லது. எனக்கு எப்படி வருவாங்கன்னா 10ஆம் கிளாஸில் வருவாங்க, இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. ஐ ஃபீல் வெரி ஹெல்ப்லெஸ். இப்போ இந்த குழந்தைங்களை ஏன் ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவனுக்கு வந்து படிப்பில் நம்ம வெரி குட் வாங்க முடியாது இல்லையா, மற்ற விஷயங்கள் செய்வான். நான் ரொம்ப சூப்பராக ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன், நான் ரொம்ப சூப்பராக வந்து பசங்களோட வெளியே போனேன் அப்படின்னு மற்ற விஷயங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே ட்ரை டு சீக் ஐடென்டிட்டி ஃப்ரம் அதர் டொமைன்ஸ். ஐ வில் ஃபினிஷ் வித் திஸ். டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்பப்போ டீச்சிங்லேருந்து பிரேக் எடுத்துக்கோங்க. வாத்தியார் வேலை மட்டும் உங்கள் வாழ்க்கை இல்லை. தெர் இஸ் சம்திங் எல்ஸ் இஸ் ஆல்சோ இன் யுவர் லைஃப். ஸோ டேக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் ஃப்ரம் டீச்சிங் ஆல்சோ. சண்டே ஆனாலும் உட்காந்து டீச்சிங் வேலை தான் பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம். டேக்கிங் பிரேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது எந்த ரோல் இருந்தாலும் சரி. ஒரு சில நேரம் நம்ம டீச்சிங் எண்ணில் இருக்கிற போல நம்ம ரிசீவிங் எண்ட்லேயும் போயிடுறது நல்லது. நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்காவது போயிட்டு வந்துடுறது நல்லது. நம்மளோட ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகணும்ல.
And then second thing is consistently reflect on your thoughts, emotions and feelings. ஒரு வாத்தியாரா நீங்கள் எதுக்காக இந்த வேலைக்கு வந்தீங்களோ அதை பண்ணிட்டு இருக்கீங்களா, அது நடக்குதா, அது நடக்கிறதுல என்ன சிரமம் இருக்குது, இந்த சிரமத்தை நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறேன்னா மற்றவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்களா, இது மேனேஜ் பண்ண முடியுமா, இது சம்திங் அன்மேனேஜபிளா அப்படின்றத உட்காந்து பேசுங்க, யோசிங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக யாரோ ஒருத்தங்க ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதை நினச்சி நீங்களும் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். தேர்ட் திங் இஸ் டாக் இட் அவுட் வித் யுவர் ப்ரொஃபஷன் ஆர் லவ்ட் ஒன்ஸ். உங்களுக்கு யார்கிட்ட பேசினா மனசுக்கு இணக்கமாக இருக்கோ அவங்கக்கிட்ட வாயை திறந்து பேசுங்க. பேசாத வரைக்கும் தெர் இஸ் நோ ஷார்ட்கட். பேசுகிறதுன்றது வந்து சம்திங் கான்வர்சேஷனல். நீங்கள் பேசணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்கணும். பேசுகிறதுன்றது டெக்ஸ்ட் மெசேஜ் கிடையாது. டெக்ஸ்ட் மெசேஜில் எமோஷன்ஸ் வராது. இமோஜி வேணால் வரும், இமோஷன்ஸ் வராது. நான் சோகமாக இருக்கேன்னா சந்தோஷமாக இருக்கான்றதை நான் என் மூஞ்சை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்களா முழிச்சிருக்கீங்களான்னு உங்களை பார்த்தா தான் எனக்கு தெரியும். நான் பாட்டுக்கு வீடியோ போட்டு விட்டேன்னா தெரியாது. ஒரு சில பேர் தூங்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஐ எம் கண்டினியூ. குழந்தைங்க லேர்ன் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் எ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ்னால் ரொம்ப ஆம நகர்ந்த மாதிரி தான் நகரும். 1ஆம் கிளாஸில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படாதவன் 10ஆம் கிளாஸில் நல்ல மார்க் வாங்கினவனும் இருக்கான். 1ஆம் கிளாஸில் ஆஹா ஓஹோன்னு படித்தவன் 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆனவனும் இருக்கான். ஸோ லேர்னிங்கிறது இட்ஸ் எ ஸ்லோ ஸ்டெடி ப்ராசஸ். முயல் கதையும் ஆம கதை மாதிரி தான். ஆமை மாதிரி நகர்றானா போதும், எப்பா சாமி ரொம்ப நன்றி, அது அடுத்த கிளாஸுக்கு போப்பான்னு அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே. அண்ட் நாட் எவ்ரி திங் கேன் பி டன் பை அ டீச்சர். ஐ ரிப்பீட் திஸ். டீச்சரால் எல்லாத்தையும்லாம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து அவனோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு. உங்ககிட்ட இருந்து அவன் எதெல்லாம் கற்றுப்பான் அப்படின்னா, இந்த டீச்சர் நல்லா பேசினாங்க, இந்த டீச்சர் இதெல்லாம் சொன்னாங்க, இந்த டீச்சர் எனக்கு இது ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. மேபி நீங்கள் எடுத்த 100 கிளாஸில் ஒரு நிமிஷம் அவனுக்கு ஞாபகம் இருக்கலாம் வாழ்நாள் பூரா. அதனால் யூ கன்சிஸ்டன்ட்லி மேக் யுவர் எஃபெக்ட். ஐ ரிப்பீட், நீங்கள் எடுத்த 100 கிளாஸில் அவனுக்கு ஒரு நிமிஷம் ஞாபகம் இருக்கலாம். அது இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஐ திங்க் யூ ஆர் ஆல் டூயிங் அ கிரேட் ஜாப் அண்ட் ஐ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். ஒரு சில நேரம் சைல்டு வில் பிகம் மேனிப்புலேட்டிவ். மேனிப்புலேட்டிவ்னா அவனுக்கு என்ன வேணுமோ அதை செயல்படுத்திக்கிறதுக்காக ஈஸி பிளேமிங்காக டீச்சர் மேலே போடுவான். இருக்கிறதுலே மோஸ்ட் வல்னரபிள் சாம்பிள் வந்து டீச்சர் சாம்பிள். பேரண்ட்டாகவும் இருக்கணும், டீச்சராகவும் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறதையும் கேட்கணும். இதுக்கு நடுவில் நம்மளோட வேல்யூ சிஸ்டம் பாடம் நடத்தணும். எமோஷ்னலி வி ஆர் கெட்டிங் இன் டைஸ் வித் மெனி திங்ஸ். ஆனால் அவங்க சொல்கிற எல்லாமாவும் நம்ம ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூ ஹாவ் யுவர் ஓன் பர்சனல் லைஃப். அதான் சொல்கிறேன், being teacher is not only your life, there is another things also in your life. You are a wife, you are a husband, you are a brother, you are a very nice human being to some people, so better align with them. அதுவும் ரொம்ப முக்கியம். இங்கே பெட்டராக வேலை பார்க்கறதுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். எனிதிங் எல்ஸ்? இப்போ இன்னொரு இது வந்து காமன் ப்ராப்ளம். நிறைய பசங்க வந்து கிளாஸை அட்டென்டிவாக இருக்கிறது இல்லை, போர்டை பார்க்கறது இல்லை, உங்களை பார்க்கறது இல்லை. ஆனால் அவங்க காதில் ஏறிட்டு தான் இருக்கும். அதை வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சும்மா ரேண்டமாக யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணி இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் நம்ம மறந்த மாதிரியே கூட ஆக்ட் பண்ணிக்கலாம். சரி நான் எங்கே விட்டேன்னு தெரியலையே, சொல்லுப்பா எங்கேப்பா விட்டேன். தென் வி கேன் கிராஸ் செக் தட் ஹீ இஸ் அட்டென்டிவ். சம் கிட்ஸ் ஆர் ஆடிட்டரி லேர்னர், சம் கிட்ஸ் ஹேவ் டு சி சம்திங், ஹேவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து சித்தலாம் இல்லை, இது உண்மை. இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் ஃபேக்ட். ஸோ அதனால் இட்ஸ் ஃபைன். யூ கேன் கிராஸ் செக். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் யூ கேன் கிராஸ் செக். ஒரு சில கிட்ட நம்மளை பார்த்துட்டே இருப்பான், அப்படி உண்மையில என்ன ஆஹான்னு கவனிக்கிறானே, நமக்கு சந்தோஷமா இருக்கும். என்னடா சொன்னேன் அப்படின்னா, இல்லை சார், சாரி சார். ஸோ பீங் அட்டென்டிவ் டசன்ட் நீட் டு பி லுக்கிங் அட் யூ. இட்ஸ் பீங் ஃபோக்கஸ்ட் ஆன் தி கண்டென்ட். அட்டென்ஷன் ஸ்பேன்றது வந்து 7 minutes ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரமாக பேசியிருக்கோம். எல்லாருமே கவனிச்சிட்டோமானா கவனிச்சிருப்பீங்க. ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷம் தொடர்ச்சியாக கவனிச்சிருப்பீங்க. அப்புறம் சிந்தனை எங்கேயாவது போகும், அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துடும். இப்படி தான், இதுதான் நார்மல், இது இப்படி தான் நடக்கும். எனிதிங் எல்ஸ்? அவங்க புது பேனா வாங்கி கொடுக்கறத நிப்பாட்டணும். இவன் பேனாவை கடிக்கிறத நிப்பாட்டுவான். ஃபாதர் புது பேனா வாங்கி கொடுத்தா கடிக்க போகிறான். வயிற்று வலி வந்தால் தெரியும். ஆமாம்,
லெட்டர் ரிவர்சல்ஸ் வரும். யூஸ்வலாக ஸ்லோ லேர்னர்ஸ்லையும் பார்க்கலாம், எல்டி கிட்ஸ்லையும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு, இன்னும் வரப்போகிற குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இங்கிலீஷ் டீச்சர் எங்கெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ரெடி ஆகிக்கோங்க. நிறைய குழந்தைங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு தான் வரப்போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் சர்ச் பண்ணுறதுக்கு வாய்ஸ் இருந்தால் போதும். அலெக்ஸா ப்ளே மியூசிக், கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணு. நான் எதுக்கு உட்காந்து ஸ்பெல்லிங் படிக்கணும்? முதல்ல வந்து ஏபிசிடி தெரியணும், சவுண்டு தெரியணும், எழுதணும், அப்புறம் அதை கோர்வையாக படிக்கணும். இப்போ எதுவுமே தேவையில்லையே. சாட் ஜிபிடியில் மைக் ஆன் பண்ணி ரைட் அபவுட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா அது அழகாக எழுதிக்குது ஒரு எழுது. இது வந்து ஒரு புது சவாலாக தான் இருக்க போகுது, எஸ்பெஷலி ஃபார் லாங்குவேஜ் டீச்சர்ஸ். ஸோ அதனால் இதுக்கு எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் வி கேன் சே தட் ஃபொனட்டிக்ஸ்லாம் நம்ம டீச் பண்ணோம். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு இது வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ப்ரொஃபஷன்லாம் போயிடாது அப்படி நினச்சிக்க வேண்டாம். லாங்குவேஜ் டீச்சர்ஸ் ஹேவ் மோர் ரோல் ஃபார் ஷுவர். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் பிரச்சனை வரதான் போகுது. இட்ஸ் அஃப்கோர்ஸ் கோயிங் டு பி தேர். ஃபொனட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு வாட்டி. ஆமாம் ஆமாம். ஜம்பிள்டு சென்டென்ஸ்லாம் வி கேன் கிவ், ஜம்பிள்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வி கேன் ரிப்பீட்டட்லி கிவ். நம்ம ஜம்பிள் வேர்ட்ஸ் கொடுப்போம்லேருந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் கொடுப்போம்ல, இந்த வார்த்தையை மிக்ஸ் பண்ணி போட்டு இது எப்படி கொண்டு வாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் நிறைய என்கேஜ் பண்ணலாம். ஹோம்ஒர்க்காகவே அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலாம். எனிதிங் எல்ஸ்? வித் ஷீ வாஸ் சேயிங் சம்திங். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது சார், இவனோட டயர்டாக இருக்குது அப்படின்னு. அவனுக்கு வேறு ஏதாவது டெவலப்மெண்டல் இஷ்யூ இருக்கான்னு ஒரு வாட்டி பேரண்ட்ஸை செக் பண்ண சொல்லுங்கள். குழந்தைகள் நல்ல மருத்துவர், அப்படி இல்லைன்னா சைக்கேட்ரிஸ்ட் ஒரு வாட்டி பார்க்க சொல்லுங்கள். அப்போ என் பிள்ளை சரியில்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். உட்கார் உட்கார் உட்கார். அது இட்ஸ் அ ப்ராப்பர் ஆர்டிஸ்டிக் ட்ரைட்ஸ். பெட்டர் யூ. அவனுக்கு வந்து புத்தி சக்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஃபைன். அது அந்த பிஹேவியர் வந்து இட்ஸ் ஓகே. நீங்கள் சொல்லாதீங்க. யூ டாக் த்ரூ த பிரின்சிபல், த்ரூ த மேனேஜ்மெண்ட். டீச்சர் நம்ம ஃபர்ஸ்ட் லைனாக போய் அக்கறையில் பேசணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இது வேறு மாதிரி. நர்ஸு சொன்னால் கேட்பாங்க. நர்ஸு சொன்னால் அதை பிளைண்ட்லி பிலீவ். உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நிறைய தெரியும். பிரின்சிபலுக்கு பெருசாக ஒன்றும் தெரிய போகிறது இல்லை, கோஆர்டினேட்டருக்கு பெருசாக ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. ஏன்னா நம்ம தான் கூட இருந்து வேலை பார்க்குறோம். ஆனால் யூ கம்யூனிகேட் த்ரூ தெம். அவங்க மூலியமாக சொல்கிறது நல்லது. நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் he sounds like he needs proper intervention. Anything else? இதோட முடிச்சுக்கலாமா? We'll wind up here. படிக்கிறேன். எத்தனை மணிக்கு படிக்க உட்கார்றேன்? ஐடியல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரே இடம், ஒரே நேரம், ஒரே மாதிரி உட்காந்து படிச்சிடுறது நல்லது. படிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா சும்மா உட்காந்து ஏதாவது பேப்பர் பென்சில் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகிக்கிறது நல்லது. அதுக்கு நம்ம மட்டும் முடிவு பண்ணால் முக்கியம் இல்லை. வீட்டில் பேரண்ட்ஸ் ஆகிய பெற்றோர்களும் ஹாவ் டு இன்வால்வ். படிக்கிறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு இடம் வேணும். போதுமான லைட் வசதி, கொசுக்கடி இல்லாத ஒரு இடம் வேணும். அவனை யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அந்த இல்லை, இட்ஸ் எ ஸ்லோ ப்ராசஸ். தூக்கம் வர்றது இட்ஸ் நார்மல். இட்ஸ் எ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ். கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. மத்தியானம் வந்து வி கேன் மேக் இட் வெரி இன்ட்ராக்டிவ். அவன் வந்து உட்காந்தே கவனிக்கிறதுக்கு பெட்டர் இல்லை. பெட்டர் வி மூவ், பெட்டர் மேக் இட் அஸ் டிஸ்கஷன் மாதிரியான கிளாஸஸ். அந்த மாதிரி மாற்றிக்கிறது நல்லது. நமக்கே தூக்கம் வருது. இட்ஸ் a வெரி நார்மல் பிஹேவியர். மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் நேப் பண்ணுறது ஏன் அப்படின்னா, நிறைய பிளட் சப்ளை மண்டைக்கு போகாது. இட் கோஸ் டு டம்மி. அப்படின்றப்போ தே ஃபீல் ட்ரௌசி. கொஞ்ச நேரம் கழிச்சு they'll become alert. ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி ஸ்கூல் முடிகிறப்போ they'll become more alert. We'll stop with this. Thank you so much. Thanks for the opportunity and I hope this was useful. We'll wind up. Thank you.